ஒரு நியூ வாய்ஸ் கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா? இதாக இருக்கா? யாருக்கும் வாய்ஸ் கேட்காம இருக்கா? யாருக்கும் வாய்ஸ் கேட்காம இருக்கா? வாய்ஸ் கேட்குதா? இல்லை சட்டில் வந்து மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ. அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துனாங்க? லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துனாங்க ஞாபகம் இருக்கு? லாஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் ஏ என்னன்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா பார்த்துருந்தோம். அண்ட் லாஸ்ட் என்ன சொல்லி முடிச்சுனாங்க? ஒரு ஏ வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு டேட்டா ட்ரைவிங் முடிச்சுனாங்க. இல்லை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? டேட்டா சயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா சயின்ஸ். ஓகே, நாங்கள் அடுத்த கிளாஸ் வந்து ப்ராக்டிக்கல் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஃபீல்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்னா என்ன? ஸோ இங்கே வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸ் என்ன தெரியுது? சயின்ஸ் என்ன சயின்ஸ்? சயின்ஸ்ன்றது யாருக்கும் தெரியுமா? சயின்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1ஆம் ஆண்டு கிளாஸ் படிக்கிறது 6ஆம் ஆண்டுக்கு வந்தோம்னா சயின்ஸ்ல ஒரு பாடம் வந்தது வரைக்கும். சயின்ஸ் புக்கில் முதலாவது பேஜில் சம்திங் ஒரு விஷயம் இருந்தது. வாட் இஸ் சயின்ஸ்னு சொல்லி, என்ன விஞ்ஞானம் என்றால் என்னன்றது. என்னது அது? ஒரு 4 ஸ்டெப் போட்டிருந்தாங்க. என்னது? அவதானம், கருதுகோள், பரிசோதனை, முடிவு. ஸோ அதான் சயின்ஸ். அப்போ சயின்ஸ்ன்றது என்னது? நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அவதானிக்க போகிறோம், அதிலிருந்து ஒரு முடிவு எடுக்க போகிறோம். அவதானிச்சு மட்டும் முடிவு எடுக்கல. அதுக்கு பதிலா என்ன செய்யறோம்? அவதானிச்சதை வச்சு அதை பரிசோதனை செஞ்சு அந்த விஷயம் உண்மையா பொய்யான்றதை வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அங்கே இருந்து ஒரு விஷயத்தை எக்ஸாக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த விஷயம் என்னவா இருக்கும்? ஒரு உண்மையான விஷயமா இருக்கும். அதான் நாங்கள் என்னன்னு சொல்ல போகிறோம்? சயின்ஸ்னு சொல்ல போகிறோம். அப்போ டேட்டா சயின்ஸ்ன்றது என்ன? என்னோட டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். என்னது மூலமா? அதை வந்து ப்ரொசஸ் பண்ணுறது மூலமா. ஸோ அப்போ இந்த டேட்டால இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஏதோ ஒன்று பிரிச்செடுக்க போகிறோம். அந்த பிரிச்செடுக்க போகிற ஏதோ ஒன்று என்னன்னு கேட்டாங்க. என்னன்னு சொல்லுவோம்னா நாலேஜ் அண்ட் நாலேஜ் 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 அண்ட் இன்சைட்ஸ். சாரி, இன்சைட்ஸ். அதாவது என்னது? அதில் கூட உள்ள அந்த விஷயங்களை எடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிரிச்செடுக்க போகிறோம். அதுதான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? டேட்டா சயின்ஸ் சொல்ல போகிறோம். அவங்கள்ட்ட என்ன இருக்குது? டேட்டா இருக்குது. அதுலேருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸை பிரிச்செடுக்க போகிறோம். அதுதான் நாங்கள் எப்படி சொல்ல போகிறோம்? டேட்டா சயின்ஸ் சொல்ல போகிறோம். உனக்கு டவுட் எதுவும் இருக்கா? யாருக்கா? யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா? யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா? யாருக்கும் போட் தெரியாமல் இருக்கா? யாருக்கு டவுட் எதுவும் இருக்கா? அப்போ டேட்டா சயின்ஸ்ன்றது என்ன? இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கு. டேட்டா சயின்ஸ்ன்றது டேட்டாவோட சம்மந்தப்பட்டது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நான் என்ன செய்ய போகிறோம்? அந்த டேட்டால இருந்து நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸை பிரிச்செடுக்க போகிறோம். அப்போ அதை நாங்கள் எப்படி செய்யறது? அதை எப்படி செய்யறதுன்னு தெரியறதுக்கு முதல்ல டேட்டா அண்ட் ஜஸ்ட் டேட்டா அண்ட் யாரை சொல்லுங்க பார்ப்போம். டேட்டா அண்ட் யாரை சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. கிளியர் இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. டேட்டா அண்ட் யாராவது உங்கள்கிட்ட வாட் இஸ் டேட்டான்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? டேட்டான்றது என்ன? இல்லை பார்த்து டேட்டான்றது என்ன? டேட்டான்றது என்ன? யாரா சொல்லுங்க பார்த்து. யாராவது யாராவது ப்ளஸ் டேட்டாக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பண்ணால் டேட்டா அன்ப்ரோசஸ்டு அன்ப்ரோசஸ்டு. ஓகே, டேட்டான்றது அன்ப்ரோசஸ்டு. ஓகே, வருது வருது வேறு வருதாவது வேறு யாராவது? நான் சிம்பிளாக சொன்ன டேட்டான்றது வந்து ஃபேக்ட்ஸ். அவ்வளோதான். நாங்கள் நேராக பார்க்குற விஷயங்கள் அவ்வளோதான். இது நாங்கள் என்ன செய்யலாம்? ப்ரோசஸ் பண்ணல, எந்த விதமான ஆன்சர் வந்து கிடைக்கலாம். ஜஸ்ட் என்ன செய்யலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி அன்ப்ரோசஸ்ட். என்ன செய்யலாம்? ஜஸ்ட் நாங்கள் பார்க்குற விஷயம் ஃபேக்ட். ஃபேக்ட் இப்போ என்ன ஃபேக்ட் பார்த்துட்டோம்? இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம்னா என்ன ஃபேக்ட் பார்க்கலாம்? ஆஹ் இன்னும் கொஞ்சம் காற்றா இருக்குதுன்னா என்னது? காற்றா இருக்குது, மழை பெய்யுது. எனக்கு காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குன்னு தெரியாது. எவ்வளோ வேகமாக அடிச்சா மழை வர மட்டும் உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு என்ன தெரியுது? காற்று வேகமாக அடிக்குது, மழை வருது என்ற ஃபேக்ட் மட்டும் உங்களுக்கு தெரியுது. அந்த ஃபேக்டை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? டேட்டான்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து நான் இருக்கேன். எனக்கு வந்து நான் இப்போ இவ்வளோ உயரம் எடுத்துக்கிட்டா என்ன சொல்லுவேன்? உயரம் வந்து 183 சென்டிமீட்டர் சம்திங் சொல்லுவோம். 178 சென்டிமீட்டர் சம்திங் சொல்லுவோம். ஒரு சொல்லைக்கு என்ன நடக்கும்? எங்களுக்கு வந்து எந்த முடிவும் எடுக்கல. ஜஸ்ட் என்னது? 477 சென்டிமீட்டர் அவ்வளோதான் தெரியும். அப்போ அதுதான் என்ன சொல்லுவோம்? டேட்டான்னு சொல்லுவோம். அதை நாங்கள் என்ன செய்யல? ப்ரொசஸ் பண்ணல, எந்த விதமான வேலை வாய்ப்பு அது மாதிரி நாங்கள் செய்யலை. அதை நாங்கள் என்ன செய்திருக்கோம்? ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். அப்போ டேட்டான்றது என்னது? ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். அப்போ இந்த டேட்டா வந்து என்னென்ன வகையாக இருக்கும்? டேட்டான்றது என்னென்ன வகையாக இருக்கு? இந்த டேட்டான்றது என்னென்ன வகையாக இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது என்னென்ன வகையாக இருக்கு?
டேட்டான்றது என்னென்ன வகையாக இருக்குது, பேசிக்காக நாங்கள் சொன்னால் என்னென்ன வகையாக இருக்குது. நாங்கள் பொதுவாக ஒரு ஹியூமனாக இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு டேட்டாஸ் வந்து உங்களோட குவான்டிட்டி குவாலிட்டி அப்படி குவான்டிட்டி குவாலிட்டி இருக்குது. நாங்கள் வந்து பேசிக்காக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி காய்ச்சிப்போம். ஏன்டா நாங்கள் இன்னும் இதை போய் எடுத்தாங்க உள்ளே போய் எடுத்தோம். ஸோ நாங்கள் எப்படி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதை விட்டுட்டு ஜஸ்ட் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி காய்ச்சி பார்ப்போம். நாங்கள் ஒரு ஹியூமன் இருக்கு. ஓகே, நான் ஒரு ஹியூமன் இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனது? இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆனது. இந்த இன்டெலிஜென்ஸ் யாருக்கு சொந்தமானது? எங்களுக்கு சொந்தமானது, ஹியூமனுக்கு சொந்தமானது. அப்போ இந்த இன்டெலிஜென்ஸை வந்து நாங்கள் பெறுறதுக்கு எங்களுக்கு சில டேட்டாஸ் வந்து தேவைப்படுது. அந்த டேட்டாவை நாங்கள் எப்படி எடுத்துனாங்க? ஐம்புலன்கள் மூலமாக எடுத்துனாங்க. என்னென்ன ஐம்புலன் இருக்கு? ஐ இருக்கு, கண், காது, மூக்கு, இந்த வாய்மர்மா, டங்க், வந்து ஸ்கின் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 5 இடத்துல இருந்து நாங்கள் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து எடுத்துனாங்க. அப்போ இதில் நாங்கள் என்னென்ன டேட்டா எடுத்திருப்போம்? இதில் வந்து என்னென்ன டேட்டா எடுத்திருப்போம்? இந்த ஐயிலிருந்து என்ன எடுத்திருப்போம்? ஐயிலிருந்து கலர்ஸ். கலர்ஸ்ன்னு சொல்றதை விட நாங்கள் சிம்பிளாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சொன்னால் என்னதான் இருக்கும்? ஜஸ்ட் இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 2 முகங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா எப்படி ஞாபகம் இருக்கு? ஒரு இமேஜாக ஞாபகம் இருக்குன்னு இருக்கணும். அப்போ இமேஜஸ் வந்து எடுத்திருக்கோம். வேறு என்ன எடுத்திருக்கோம்? சவுண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, சவுண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சவுண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சவுண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இது எல்லாமே ஹியூமனுக்கு சவுண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி நோஸ் வச்சு எடுத்திருக்கோம். ஸ்மெல் வந்து எடுத்திருக்கோம். நோஸ் வச்சு ஸ்மெல் என்ற விஷயம் எடுத்திருக்கோம். ஸ்மெல் என்ன? வாசனை. ஸ்மெல் என்ற விஷயம் வந்து இந்த நோஸை வச்சு எடுத்திருக்கோம். ஸ்மெல் என்ற போடுவோம். ஸ்மெல் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி நாக்கு வச்சு என்ன எடுத்திருக்கோம்? டேஸ்ட் எடுத்திருக்கோம். சுவை. இப்போ இதை வந்து ஐம்பொறின்னு சொல்லுவோம், இதை ஐம்பொறின்னு சொல்லுவோம் தானே? ஜஸ்ட் தமிழில் படிச்சுருக்கோம். இப்போ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? டேஸ்ட். இது டேஸ்ட். அப்போ ஐம்புலன்றது வந்து இது இந்த ஏரியாஸ், ஐம்பொறிகிறது இந்த ஏரியாஸ். அப்போ அடுத்த ஸ்கின்ல என்ன எடுத்தாங்க? உணர்வுகளை வந்து எடுத்தாங்க. அது என்ன சொல்றது? ஜஸ்ட் நாங்கள் என்ன ஃபீலிங்ஸ் கூட ஃபீல்ஸ் வந்து போடலாம். ஃபீல் ஜஸ்ட் ஃபீல் வந்து போடலாம். காணும் இவ்வளோ விஷயம் வந்து நாங்கள் என்ன செய்யிருக்கோம்? ஒரு ஹியூமனாக இவ்வளோ டேட்டா வந்து எங்களுக்கு இருக்கு. அப்போ ஒரு மிஷினுக்கு வந்து இவ்வளோ டேட்டா, என்னென்ன டேட்டா இருக்கலாம்? ஒரு மிஷினால் வந்து எப்போவுமே ஃபீலிங்ஸ் உணர இல்லாது. ஓகே, ஃபீலிங்ஸ் உணர இல்லாது, டேஸ்ட்டையும் உணர இல்லாது, ஸ்மெல்லையும் உணர இல்லாது, சவுண்டையும் கேட்க இல்லாது. சவுண்டை கேட்க வந்து நாங்கள் என்ன செய்யலாம்? மைக்கு வந்து போட்டுக்கலாம், இமேஜை பார்க்க கேமரா வந்து வைக்கலாம். ஆனால் அந்த மெஷினால் வந்து அதை நேரடியாக உணர மாட்டேக்கிட்டா இல்லை. அப்போ ஒரு மெஷினை பொறுத்த வரைக்கும் அந்த மெஷினை அதை என்னவா எடுத்துக்கொள்ளும்? எல்லாத்தையுமே நியூமரிக்கல் டேட்டாவாக எடுத்துக்கொள்ளும். மேக்ஸிமம் என்ன எடுத்துக்கொள்ளும்? நியூமரிக்கல் டேட்டாவாக எடுத்துக்கொள்ளும். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் டேட்டா என்னென்னு பார்க்கணும். நியூமரிக்கல் டேட்டா மட்டுமே இன்னொரு டேட்டா இருக்கு. நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் டேட்டா மட்டும் வரும். நியூமரிக்கல் டேட்டா மட்டும் வரும். நியூமரிக்கல் டேட்டா மட்டும் வரும். நியூமரிக்கல் டேட்டா. ஸோ இதுக்கு ஒவ்வொரு டேட்டா ப்ரொசஸ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு விதமான மாடல்கள் நம்ம கிரியேட் பண்ணணும், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ். ஸோ அதை பற்றி பின்னால் பார்க்கணும், இப்போ அவசரம் இல்லை. ஸோ நியூமரிக்கல்ன்றதை பற்றி பார்க்கணும். ஸோ நியூமரிக்கல் என்ன? நம்பர்ஸ். தட்ஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நாங்கள் 2 வகையாக பிரிச்சு கொள்ளும். ஒரு டேட்டா சென்ட் வரைக்கும் 2 வகையாக பிரிச்சு கொள்ளும். ரொம்ப நிமிஷம் சொல்லுவோம், டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். இதுதான் டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். சரி, டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். டிஸ்கிரீட்ன்றது வந்து டிஸ்கிரீட்னு சொல்லுவோம். மற்ற இன்னொன்று வந்து கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஸோ 2 வகை நம்ம போட்டு வந்து என்ன செய்யும்? விளக்கத்தை பார்ப்போம். டிஸ்கிரீட்னு சொல்லுவோம், மற்றது என்ன சொல்லுவோம்? கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அது என்ன டிஸ்கிரீட், அது என்ன கண்டினியூஸ்? டேட்டா வந்து 2ஆக பிரிச்சுக்கோம். என்ன டேட்டா பிரிச்சிருக்கோம்? ஒன்று வந்து டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்கிறோம், மற்றது வந்து கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்கிறோம். என்ன அந்த ரெண்டுக்குமா டிஃப்ரெண்ட்? யாரை சொல்ல பார்ப்போம்? தெரிஞ்சா யாரா சொல்ல பார்ப்போம்? சரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி வேர்ட்ஸ்? டிஸ்கிரீட் டேட்டா அண்ட் கண்டினியூஸ் டேட்டா. என்ன டிஃப்ரெண்ட்? சின்ன டிஃப்ரென்ஸ் தான். உங்களுக்கு சின்னங்களே படிச்சிருக்கீங்க, மஸ்ட்லாம் படிச்சிருக்கீங்க விஷயம். யாராவது சொல்லுங்க, என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? யாராவது? ஸோ நியூமரிக்கல் டேட்டான்ற வரைக்கும் அதை 2 வகையாக பிரிக்கலாம்னு பார்த்துருக்கோம். ஒரு வகை வந்து டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்கிறோம், மற்றது வந்து கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்கிறோம். ஓகே, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இந்த டிஸ்கிரீட் டேட்டான்றது என்ன? கவுண்டபிள், எண்ணக்கூடியது, கவுண்டபிள். உதாரணத்துக்கு வந்து நான் என்ன கேட்குறேன், இப்போ எங்கள் கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லலாம்? எண்ணி சொல்லலாம். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எண்ணி சொல்லலாம். அப்போ கவுண்டபிள் சொல்லலாம். அப்போ அந்த எண்ணி சொல்லிக்கல நான் எங்கள் கிளாஸில் 17 பேர் இருக்கிறவங்க சொல்லலாமா? அப்படி சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அப்போ இந்த டிஸ்கிரீட்ன்றது என்னது? எண்ணக்கூடியது. நாங்கள் எண்ணி தான் பார்ப்போம், எண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், வேறு நம்பர் ஆஃப் கார்ஸாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் பைக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணக்கூடிய விஷயங்கள் இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு கேப் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், 10 பேர் இருக்காங்க. இன்னொரு ஜாயின் பண்ண என்ன சொல்லலாம்? 10 ஒரு பேர்னு சொல்லுவோமா? இல்லை, 11 பேர்னு சொல்லுவோம். இடையில வந்து என்ன இருக்குது? 0.9 கேப் வந்து இருக்குது. அதே மாதிரி 2 டேட்டாக்கு இடையில இடைவெளி இருக்கு, கேப் இருக்கு.
அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? டிஸ்கிரீட் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்கிரீட் டேட்டாக்கு இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்? கவுண்டபிள் டேட்டான்னு சொல்லலாம், எண்ணக்கூடியது. அப்போ கண்டினியூஸ் டேட்டான்றது என்னது? அன்கவுண்டபிள். அப்போ அது என்ன சொல்லலாம்? இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்? மெஷரபிள்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னா அந்த அரிசி நாங்கள் எண்ண மாட்டோம். என்ன செய்வோம்? வெயிட் மிஷினில் போட்டு அளந்து பார்ப்போம். எவ்வளவு வெயிட் எடுத்துட்டு அளந்து பார்ப்போம், கிலோகிராமில் சொல்லுவோம். அப்போ இது என்ன சொல்லலாம்? மெஷரபிள். மெஷரபிள். இப்போ இது என்ன சொல்றது? கவுண்டபிள்னு சொல்றோம். இதை வந்து என்ன சொல்றோம்? மெஷரபிள்னு சொல்றோம். விளங்கிட்டேன்? டவுட் இருந்து கேட்குறது யாருக்காவது? யாருக்காவது டவுட் இருக்கா? அப்போ இது என்னென்ன வேறு எக்ஸாம்பிள்? ஹைட், வெயிட், டெம்பரேச்சர், வேற என்ன சொல்லலாம்? ஸோ இந்த மாதிரி அளக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி சொல்லுவோம்? கண்டினியூஸ் டேட்டா சொல்லுவோம். விளங்கிட்டா? டவுட் இருக்கா? சரி, முடியாது. டவுட் இருந்திருக்கா யாருக்காவது? யாருக்கு டவுட் இருந்திருக்கா? சொன்னதில் டவுட் இருந்திருக்கா? ஸோ உங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருக்குது? எங்களுக்கு வந்து டேட்டாஸில் நியூமரிக்கல் டேட்டான்ற வகை இருக்குது. அந்த நியூமரிக்கல் டேட்டாவில் டிஸ்கிரீட் டேட்டான்னு ஒன்று இருக்குது, கண்டினியூஸ் டேட்டான்னு ஒன்று இருக்குது. இந்த டிஸ்கிரீட் டேட்டான்றது என்னது? கவுண்டபிள் ஆகுது. கண்டினியூஸ் டேட்டான்றது மெஷரபிள் ஆகுது. ஸோ இதில் நான் ஏன் பார்க்குற மாதிரி இந்த பின்னால் ஸோ இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? டேட்டாஸ்ன வகைகள் தான் பார்க்குறோம். ஸோ டேட்டாவில் நாங்கள் எத்தனை பார்த்துருக்கோம்? நியூமரிக்கல் டேட்டா பார்த்துருக்கோம். அதே மாதிரி அடுத்து வந்து கேட்டகரிக்கல் டேட்டா. சொல் கேட்டகரிக்கல் டேட்டா ஒன்று இருக்குது. கேட்டகரிக்கல் டேட்டா பார்ப்போம். கேட்டகரி என்ன? வகைப்படுத்தல். ஓகே, வகைப்படுத்தல். அந்த மாதிரி வகைப்படுத்துறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாவை நீங்கள் சொல்லுவோம் கேட்டகரிக்கல் டேட்டான்னு சொல்லுவோம். இதை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நோமினல் டேட்டான்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? நோமினல் டேட்டா. கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் யாராவது? இதுக்கு முதல்ல பற்றி அதை கேள்விப்பட்ட மாதிரி நோமினல் டேட்டான்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது இன்னொரு வகை இருக்குது, அதுண்டா ஓர்டினல் டேட்டான்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு வித்தியாசம் வேறு பற்றி யாரு? ஓர்டினல் டேட்டா. ஓர்டினல் டேட்டா. ஸோ இப்போ ரெண்டு வகையாக பார்த்துருக்கோம். ஒன்று என்னது? நோமினல் டேட்டா, மற்ற ஓர்டினல் டேட்டா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொல்றீங்களா? என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு ஜெண்டர் ரெண்டு பேர். ஜெண்டர்ல என்னென்ன இருக்கும்? மேல் இருக்கும், ஃபீமேல் இருக்கும், அண்ட் அதர்ஸ் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நாமினல் டேட்டான்னு நான் சொல்றேன். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. ஸோ இது வந்து நாமினல் டேட்டான்னு நான் சொல்றேன். அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கலர்ஸ் அந்த இருக்குது. ஓகே, கலர்ஸ் அந்த இருக்குது. கலர்ஸ் அந்த இருக்குது. இந்த கலர்ஸ்ல வந்து என்ன இருக்குது? உதாரணத்துக்கு ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, கிரீன் இருக்குது. சரிங்க. இந்த மாதிரி நான் என்ன செய்திருக்கேன்? ரெண்டு எக்ஸாம்பிள் வந்திருக்கேன் நாமினல் டேட்டாக்கு. ஸோ இது ரெண்டு என்னது? நாமினல் டேட்டா. அப்போ ஓர்டினல் டேட்டா ரெண்டு பார்த்தா ஓர்டினல் டேட்டாக்கு நான் கொஞ்சம் உதாரணம் தரேன். ஓர்டினல் டேட்டா உதாரணம் தரேன். இப்போ உதாரணத்துக்கு என்னது? நாங்கள் இப்போ ஒரு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போகிறோம். பார்க்க என்னது? நீங்கள் என்ன உதாரணத்துக்கு நீங்கள் ஈஸியாக செய்கிற விஷயத்தை பார்க்கணும். அமேசானில் போயிட்டு ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். இப்படி நாங்கள் என்ன பார்க்குறோம்? முதலாவது வந்து ஒன் ஸ்டார். ரிவ்யூ. ஒன் ஸ்டார் ரிவ்யூன்றது உண்டு. அடுத்தது 2 ஸ்டார் ரிவ்யூன்றது ஒரு கேட்டகரி. அடுத்தது என்னது? 4 ஸ்டார் ரிவ்யூன்றது ஒரு கேட்டகரி. ஓகே, இதை மிஸ் பண்ணுறேன். பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் இல்லை, ஸ்டார். 4 ஸ்டார் ரிவ்யூன்றது ஒரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கேட்டகரிஸ் பார்க்குறேன். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்? ஓர்டினல் டேட்டான்னு சொல்கிறேன். இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது? ஸோ ஓர்டினல் டேட்டான்றது இது. ஓகே, ஓர்டினல்ன்றது என்னது? கவுண்டபிள் டேட்டா, டெம்பரேச்சர். ஓர்டினல் இது வந்து கேட்டகரிக்கல் டேட்டாக்குள்ள வரும். ஓர்டினல் நார்மல் டேட்டா வித்தோட டேட்டா வித்தோட எஸ் டேட்டா வித்தோட டேட்டா வித்தோட சொல்லலாம். ஓகே, இந்த கவுண்டபிள்ன்றது நாங்கள் மேலே பார்த்தது. அது வந்து இங்கன்னா இந்த டிஸ்கிரீட் இருக்கு தானே. டிஸ்கிரீட்ன்றது கவுண்டபிள், கண்டினியூஸ்ன்றது மெஷரபிள். அது வந்து நியூமரிக்கல் டேட்டா. இது கேட்டகரிக்கல் டேட்டா தானே. இது வந்து ரெண்டாவது நாங்கள் பார்க்குற அடுத்தது பார்க்குறோம். இந்த கேட்டகரிக்கல் டேட்டாக்கள் என்ன வரும்னா ரெண்டு வரும்னு சொன்னாங்க. ஒன்று வந்து நாமினல் டேட்டா, மற்ற வந்து ஓர்டினல் டேட்டான்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னது? ஓர்டினல் டேட்டான்றது டேட்டா வித் ஓர்டர் அண்ட் நாமினல் டேட்டான்றது டேட்டா வித்தவுட் ஓர்டர் அப்படி சொல்லலாம். இன்னொன்று என்னது? இந்த டேட்டா கடையில் வந்து எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. உதாரணம் என்னது? மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், மதராக இருக்கலாம். பட் மூணுமே என்னது? ஹியூமன் தான். எந்த வித்தியாசமே இல்லை. இப்போ ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு. நாங்கள் வந்து ப்ளூ தான் பெருசாக சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது ப்ளூ, ரெட், கிரீன் எல்லாமே ஒன்று தான். எல்லாமே என்னது? கலர்ஸ். ஜஸ்ட் எல்லாமே என்னது? ஈக்குவலான விஷயம். ஆனால் இந்த ஓர்டினல் டேட்டான்றது அப்படி இல்லை.
நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த டேட்டா வச்சு என்ன செய்ய போகிறோம், எது பெருசு எது சின்னன்னு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு பொருளுக்கு வந்து 5 ஸ்டார் ரிவ்யூ இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு 1 ஸ்டார் ரிவ்யூ இருந்தால் என்ன சொல்லுவோம், இது வந்து வேஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை வச்சு என்ன செய்வோம், ஒன்று வந்து கீழே அமைதியாண்டு டிசைட் பண்ணணும். ஆனால் இதை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், அப்படி டிசைட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து நல்லா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ நாமினல் டேட்டான்றது என்னது, ஒன்று கொண்டு வந்து தொடர்பு இருக்காது, ஒன்று கொண்டு வந்து பெரிது சிறிது என்ற தொடர்பு இருக்காது. ஆனால் ஓடினல் டேட்டான்றது வந்து ஒன்றோட வந்து பெரிய சின்னமாக இருக்கும். அதாவது ஸ்டெப்ஸாக இருக்கலாம், ஸ்டெப்ஸாக கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து என்னது பிரைமரி ஸ்கூல், பிறகு வந்து ஹை ஸ்கூல், பிறகு வந்து யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி போய் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து அதோட அந்த ஸ்டெப்பே நாங்கள் என்ன சொல்லலாம், ஓர்டினல் டேட்டான்னு சொல்லலாம். விளங்குது. ஓர்டினல் டேட்டான்றது என்னது, ஒன்றோட ஒன்று பெரிது சின்ன மாதிரி இருக்கும், அந்த கேட்டகரின்னு சொல்லலாம். மற்றது வந்து நார்மல் டேட்டான்றது வந்து இந்த கேட்டகரி இருக்கு தானே, இந்த கேட்டகரிஸை வச்சு நாங்கள் என்ன செய்யலாது, ஒன்று வந்து மேலே கிளியர்னு சொல்லலாது, எல்லாமே வந்து என்னவா பார்க்கணும், ஈக்குவலாக பார்க்கணும். அதான் நார்மல் டேட்டா. விளங்கிட்ட டவுட் இருந்திருக்காது யாருக்காவது? யாருக்காவது டவுட் இருக்கா? சொன்னது டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்காவது டவுட் இருக்கா? சொன்னது டவுட் இருக்கா? அப்புறம் இது என்னன்னு சொல்லலாம், கேட்டகரிஸ் வித்தவுட் ஓடர்ஸ்னு சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்லலாம், கேட்டகரிஸ் வித் ஓடர்னு சொல்லலாம் சிம்பிளா. விளங்கிட்டா? டவுட் இருக்கா யாருக்காவது? எனக்கு டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது நாங்கள் மூன்றாவது வகை பார்க்க போகிறோம், டைம் சீரிஸ் டேட்டா. நான் ஏன் இந்த டேட்டா பற்றி பார்க்குறோம்னா, டேட்டா வேணா எப்படி விஷுவலைசேஷன் பண்ணலாம்ன்றதை நாங்கள் அடுத்ததை பார்க்க போகிறோம். என்ன டேட்டா விஷுவலைசேஷன்ன்றது இது டேட்டா சயின்ஸில் இம்பார்ட்டன்டான விஷயம். அதை ஏன் என்பதை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன பார்த்துருக்கோம், ரெண்டு வகையான டேட்டா பார்த்துருக்கோம். அது வந்து நியூமரிக்கல் டேட்டான்னு சொல்கிறோம், மற்றது வந்து கேட்டகரியல் டேட்டான்னு சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் மூன்றாவது பார்க்க போகிறது டைம் சீரிஸ் டேட்டா. டைம் சீரிஸ் டேட்டா. டைம் சீரிஸ் என்ற பேர்ல இருந்து என்ன விளங்கி கொடுக்குது, டைம் சீரிஸ், டைம் சீரிஸ் டேட்டா. இல்லை நீங்கள் என்ன விளங்கி கொடுக்குறீங்க, டைம் சீரிஸ் டேட்டான்றது என்ன விளங்கி கொடுக்குறீங்க? டைம் சீரிஸ் டேட்டான்றது உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ என்ன உதாரணம் சொல்கிறேன், இப்போ வெதர் அண்ட் அடிங்க, நீங்கள் கூகுளில் போயிட்டு வெதர் அண்ட் அடிச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பாருங்க, நேற்று 6 மணிக்கு என்ன வெதர் இருந்தது, நேற்று 6:10க்கு என்ன வெதர் இருந்தது, நேற்று 6:15க்கு என்ன வெதர் இருந்தது சொல்லி வெதர் டீட்டெயில்ஸ் என்னவா இருக்கும், ஒரு டேட் அடிப்படையில், ஒரு டைம் அண்ட் டேட் அடிப்படையில் என்னவா இருக்கும், அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அதை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், டைம் சீரிஸ் டேட்டான்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு வந்து இப்போ 2018 இப்போ 2018 எங்களோட உதாரணத்துக்கு ஒரு கேம்பஸ் இருக்கும், உதாரணத்துக்கு ஒரு கேம்பஸில் ஏஎன்ற கேம்பஸில், கேம்பஸில் ஒரு 100 பேர் கிராஜுவேட் ஆகிருக்காங்க. 2019 அதே ஏஎன்ற கேம்பஸில் ஒரு 200 பேர் வந்து கிராஜுவேட் ஆகிருக்காங்க. ஏஎன்ற கேம்பஸ் வருவாங்க, கேம்பஸ் தானே ஏஎன்ற கேம்பஸ் வரலாம். ஜஸ்ட் என்னது ஒரு ஏஎன்ற கேம்பஸ் வந்து எடுத்து அதில் என்ன சொல்கிறாங்க, 2018 வந்து 100 பேர் கிராஜுவேட் ஆகிருக்காங்க, 2019 200 பேர் கிராஜுவேட் ஆகிருக்காங்க, 2020 220 பேர் கிராஜுவேட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஒரு டைம் அடிப்படையில், அதாவது 2018 எப்படி இருந்தது, 2019 இப்படி இருக்குது, 2020 எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு டைம்லையும் என்னென்ன நடந்ததுன்றதை நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்டா. அதான் அப்படின்னு சொல்லுவோம், டைம் சீரிஸ் டேட்டான்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் விற்கிறதா கூட இருக்கலாம். அது உதாரணத்துக்கு வந்து என்னது, ஜஸ்ட் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அந்த கம்பெனியில் வந்து நான் இப்போ என்னது மொபைல் ஃபோன் விற்க வந்து வச்சிருக்கேன். இப்போ நான் சாம்சங் கம்பெனி வச்சுக்கோங்க, அங்கே நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு டேட்டா வச்சிருக்கோம். 2015 இத்தனை ஃபோன் வந்து விற்கிறது, 2016 இத்தனை ஃபோன் விற்றுருக்குது, 2017 இத்தனை ஃபோன் விற்றுக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கோம், ஒரு டேட்டா வந்து வச்சிருக்கோம். அந்த டேட்டாவை நாங்கள் என்ன சொல்லுவோம், டைம் சீரிஸ் டேட்டான்னு சொல்லுவோம். விளங்கிட்டோம். அப்போ டைம் சீரிஸ் டேட்டான்றது என்னது, டைம் சீரிஸ் டேட்டான்றது என்னது, நாங்கள் நேர அடிப்படையில் ஒழுங்குவரிசைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட்டை நாங்கள் என்ன சொல்லுவோம், டைம் சீரிஸ் டேட்டான்னு சொல்லுவோம். விளங்கிற டவுட் இருக்காது யாருக்காவது? வேறு டவுட் இருக்கா? அப்போ இதில் வந்து அநேகமாக நாங்கள் அதிகமாக பார்த்தது உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸிங், ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸிங் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹவுஸ் ப்ரைஸிங், அந்த ஒரு இயரில் இந்த மாதிரி மாறி இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் வந்து வீட்டில் விலை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு இயரில் ஒரு இயருக்கும் என்ன மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்றது நாங்கள் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி டைம் சீரிஸ் டேட்டா வந்து வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து என்னது, இந்த சேட்டலைட் டேட்டா, சேட்டலைட் வந்து எங்களோட ஃபோட்டோ எடுக்குது எங்களோட பூமியை. ஸோ அந்த பூமியில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்றது சயின்ஸ் சீரிஸ், ஒரு டைம் சீரிஸ் டேட்டாவை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். விளங்குற வாய்ஸ், என்னோட வழியை மழை பெய்யுது, இது கவரேஜ் இஷ்யூவாக இருந்து சொல்லுங்க எனக்கு. ஓகே, ஒரு டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்கும் டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? அப்புறம் நாங்கள் என்ன பார்த்துருக்கோம், எங்கள்கிட்ட வந்து 3 விதமான டேட்டா வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நியூமரிக்கல், மற்றது வந்து கேட்டகரிக்கல், மற்றது வந்து டைம் சீரிஸ் டேட்டா. யாருக்கும் இந்த 3லையும் டவுட் இருக்கா? யாருக்கும் இந்த 3லையும் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா?
என்னென்னு விளங்காம இருக்கா? இருந்தால் சொல்லலாம். ஏதாவது டவுட் இருக்கு? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? யாருக்கு டவுட் இருக்கு? டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ என்ன பார்த்துட்டோம்? டேட்டாண்டா என்னென்னு பார்த்துட்டோம். டேட்டாண்டா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த டேட்டாவை பற்றி பார்க்க, இந்த டேட்டா சயின்ஸ்ன்றதை பார்க்கறதுக்கு முதல்ல டேட்டாண்டா என்ன பார்த்துருக்கோம். அடுத்து நாங்கள் இந்த டேட்டாலே வந்து டேட்டா செட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது? எனக்கு இப்போ தெரியும், சிம்பிளா தெரியும். டேட்டான்றது என்ன, டேட்டான்றது என்ன தெரிஞ்சுட்டு. அப்போ டேட்டா செட்டுன்றது என்னவா இருக்கும்? டேட்டா செட்டுன்றது கட்டாயமாக நிறைய டேட்டா சேர்ந்துதான் இருக்கு. அதாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்துக்கமே டேட்டாண்ட பார்த்துருக்கோம் தானே. இப்போ நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், நியூமரிக்கல் டேட்டா, நியூமரிக்கல் டேட்டாண்ட பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? நியூமரிக்கல் டேட்டாக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்? ஜஸ்ட் நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது என்னது? ஒரு டேட்டா. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வந்து நான் ஒரு செட்டாக வச்சுக்கணும். இப்போ என்னது, ஒவ்வொரு ஸ்கூல், இப்போ ஒரு 1000 ஸ்கூல் எடுத்திருக்கேன். அந்த 1000 ஸ்கூல்லேயே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றதை நான் என்ன செய்யறேன்? ஒரு டேட்டாவா ஃபார்ம் பண்ணி ஒரு 1000 ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸல் ஷீட்ல 1000 ரோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்போ அதை வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்? கம்ப்ளீட்டாக சேர்த்து டேட்டா செட்னு சொல்லுவோம். அப்போ இந்த டேட்டா செட்ன்றது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கலாம்னு கேட்டால், ஒரு எக்ஸல் சீட்டாக இருக்கலாம், இல்லாட்டி சிஎஸ்வி ஃபைலாக இருக்கலாம். ஒரு சிஎஸ்வி ஃபைலாக இருக்கலாம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து சிஎஸ்வி ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம் அங்கே டேட்டா சயின்ஸை பொறுத்தவரைக்கும். அப்போ சிஎஸ்வி என்னது? கொமா செப்பரேட்டட், கொமா செப்பரேட்டட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன என்ன மீனிங் இருக்குது? இந்த கொமா செப்பரேட்டட் என்ன மீனிங் இல்லை? கொமா என்ன? இந்த கமா போட்டு பிரிக்கிறது தானே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களை போட்டு காட்டுறேன். இப்போ நான் இப்போ சொல்கிறேனே, ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் நான் என்ன செய்ய போகிறேன்? இது ஒரு டேட்டா செட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ அது எப்படி இருக்குன்னு கேட்டால், முதல்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்குமெண்டா, ஸ்கூல் கமா ஸ்டூடெண்ட் இருக்கு, ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கும், ஸ்டூடெண்ட் கவுண்ட் இருக்கும், ஸ்டூடெண்ட் கவுண்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். அடுத்த லைன்ல என்ன இருக்கும்? ஸ்கூலோட பேர் இருக்கும், கமா போட்டு 120 இருக்கும். அடுத்து ஸ்கூலோட பேர் பி போட்டிருக்கும், கமா போட்டு 500 இருக்கும். அடுத்து ஸ்கூலோட பேர் சிஎன் இருக்கும், கமா போட்டு 600 இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன? ஜஸ்ட் என்னது, நான் கமா போட்டு செப்பரேட் பண்ணி இருந்தாலும் இதோட மீனிங் என்ன கேட்டா, இதுல முதலாவது குளம் எதுன்னு கேட்டா இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூல்ன்ற குளத்துல என்ன இருக்குது? இந்த ஏபிசி என்ற டேட்டா இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது குளம் என்னது? இந்த ஸ்டூடெண்ட் கவுண்ட்ன்ற குளம். இந்த ஸ்டூடெண்ட் கவுண்ட்ன்ற குளத்துல தான் என்ன இருக்குது? இந்த 120, 500, 800 மாதிரியான டேட்டாஸ் வந்து இருக்குது. விளங்கிட்டா? அதான் நான் என்ன சொல்ல போறேன், கொமா செப்பரேட்டட் சொல்ல போறேன். அதாவது கொமா மூலமாக பிரிக்கப்பட்ட டேட்டா செட்டா அது இருக்கும். கொமா மூலமா பிரிக்கப்பட்ட டேட்டா செட்டா வந்து என்ன இருக்கும்? அந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து இருக்கும். அப்போ நாங்கள் இதை எப்படி சொல்லுவோம்? ஃபுல் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம்? சிஎஸ்வின்றதை ஜஸ்ட் எழுதுவோம். சிஎஸ்வின்றத ஃபுல் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம்டா? சிஎஸ்வின்றதை ஃபுல் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்டா? கொமா செப்பரேட்டட், கொமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். விளங்குதா? அப்படி தான் சொல்லுவோம் சிஎஸ்வின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். அப்போ இந்த சிஎஸ்வின்றது என்னது? ஒரு வகையான ஃபைல். எப்படி எக்ஸல் சீட் இருக்குதோ, எப்படி வேர்ட் ஃபைல் இருக்குதோ, அதே மாதிரி இந்த கமா செப்பரேட் வேல்யூஸ்ன்றது ஒரு ஃபைல். அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். விளங்கிட்டா? டவுட் இருந்திருக்காது யாருக்காவது? சரி, இப்போ நாங்கள் டேட்டா சயின்ஸுக்குள்ள போவோம். டேட்டான்றது என்ன விளங்கிட்டு தானே? இப்போ நான் டேட்டா சயின்ஸுக்குள்ள போவோம். உள்ளதை அழிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பார்ப்போம். டேட்டா சயின்ஸுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டேட்டால இருந்து நாங்கள் ஒரு நாலேஜையோ இன்சைட்டோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் அதை என்னென்னு செய்ய போகிறோம்? அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னதான் செய்யறது? நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அதை நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாங்கள் செய்ய போகிறோம் முதலாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டால் டேட்டா கலெக்ஷன். எப்படி சொல்லுவோம்? டேட்டா கலெக்ஷன் சொல்லுவோம். அப்போ அதை எப்படி சொல்லலாம்? கலெக்டிங் டேட்டான்னு சொல்லலாம், இல்லாட்டி டேட்டா அக்விசியேஷன் சொல்லுவோம். அது வந்து ப்ரொஃபஷனல் வேர்ட், அப்படி யூஸ் பண்ணலாம். நீங்கள் கலெக்ட் டேட்டான்னு போடுறோம். ஓகே, கலெக்ட் டேட்டான்னு சொல்லுவோம். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்? டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன தேவை? அந்த மொபைல் கம்பெனியில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகிருக்குது, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எத்தனை வருஷம் போயிருக்குது, இந்த மாதிரியான டேட்டாஸ் உங்களுக்கு தேவை. அந்த டேட்டாஸ் வந்து எங்கே இருக்கும்? கம்பெனியில் வந்து இருக்கும். நீங்கள் அதை என்ன செய்து கொள்வீங்க? கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்வீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் ஆப் வந்து செய்ய போகிறீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க? பழைய வெதர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். பழைய வெதர்ஸ் வந்து எங்கே இருக்கும்? பழைய வெதர்ஸ் வந்து எங்கே இருக்கும்? பழைய வெதர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்டர்நெட் மீன் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் என்ன சொல்லலாம்? ஜஸ்ட் கேகல் ஒரு வெப்சைட் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே போ. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? உங்களுக்கு
சாரி, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ஜஸ்ட் நாங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போய் காட்டுறேன். கெகலன்னு சொல்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். இந்த கெகலன்ற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களால் வந்து என்ன செய்து கொள்ளலாம், நிறைய டேட்டா செட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் வெதர் டேட்டா எனக்கு தேவைன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே, வெதர் டேட்டா எனக்கு தேவைன்னு வச்சுக்கொள்வோம். வாய்ஸ் எதுவும் காட்டி சொல்லுங்கள், வெளியே மழை கொஞ்சம் பயங்கரமாக பெய்யுது. ஸோ வெதர் டேட்டாக்குள்ள போகும். வெதர் டேட்டாக்குள்ள போனால் என்ன செய்யும், உங்களுக்கு இப்போ நிறைய டேட்டா செட்ஸ் இருக்குது. நான் உதாரணத்துக்கு டேட்டா செட்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், வெதர் ப்ரெடிக்ஷன் டேட்டாஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். உள்ளே போனால் பாருங்கள், இதான் என்னுடைய டேட்டா செட். இப்போ இதான் என்னுடைய டேட்டா செட். என்னென்ன இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் மினிமம் எவ்வளோ வந்திருக்குது, வைண்ட் அதாவது காற்று எவ்வளோ இருந்திருக்குது, வெதர் என்ன மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ டேட்டா வச்சு என்ன செய்யுது, வெதர் வந்து என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நான் இதை வச்சு என்ன செய்யலாம், ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்படி உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேனே, நீங்கள் இதை நோமலாக பாருங்கள், மேலோட்டமாக பாருங்கள். இந்த வைண்ட் ஸ்பீட் அதாவது காற்றின் வேகம் வந்து 4.7 இருக்கீங்கல்ல, இந்த மினிமம் டெம்பரேச்சர் 5ஆகவும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 12.8ஆகவும் இருக்கீங்கல்ல, என்ன நடந்திருக்குது, ட்ரிசில் என்ற இந்த வெதர் வந்து வந்திருக்குது. அதே நேரம் இது வந்து 10.6ஆகவும் இது வந்து 2.8ஆகவும் இருக்கு. அதாவது மினிமம் டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கீங்கல்ல, விண்ட் ஸ்பீட் வந்து 4.5 இருக்கீங்க, எங்களுக்கு மழை வந்திருக்கு. அப்போ நாங்கள் அடுத்த டைம் பைக் என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று அப்படி அனலைஸ் பண்ணி கொண்டு போய்க்கல, எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு மழை வரும், இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு வெயில் அடிக்க மாட்ட மாதிரி ஒரு ஐடியா வந்து வரும். அந்த ஐடியாவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு வரதுக்கு பதிலாக மெஷினுக்கு கொடுக்க போகிறோம். அதுதான் என்னது, இந்த மெஷின் லேர்னிங்னு சொல்கிற விஷயம். அது நாங்கள் மெஷின் லேர்னிங் பற்றி பிறகு பார்ப்போம். இப்போ டேட்டா சயின்ஸ் என்னது, இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முதல்ல கலெக்ட் பண்ண போகிறோம். டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். இப்போ டேட்டாவை ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், கூட வெதர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குரிய இடங்கள் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு வெதர் சம்பந்தமான நிறுவனங்கள் இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட ஊரில் வந்து இப்போ வெதரை வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் இருந்தது, நாங்கள் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், கம்ப்ளீட்டாக டேட்டா வந்து என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி கூட தேவைக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு நோயை பற்றி நீங்கள் டேட்டா எடுக்க போறீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டேட்டா எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குரிய அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து டேட்டா வந்து எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது ஸ்டெப் என்ன சொன்னாங்க, டேட்டா அக்விசியேஷன், அதாவது டேட்டா கலெக்ட் வந்து நாங்கள் செய்துட்டோம். அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் நான் ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணுறது இருக்கா, ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணுறேன். டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யிட்டோம், டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, டேட்டாவை க்ளீன் பண்ண போகிறோம். டேட்டாவை க்ளீன் பண்ணுறோம். அதனை க்ளீன் பண்ணுறது, க்ளீன் டேட்டா. எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது. இப்போ டேட்டா என்ன இருக்குது, நான் இப்போ ஏற்கனவே காட்டின மாதிரி எங்கள்கிட்ட ஒரு டேட்டா செட் வந்து இருக்குது. அப்போ CSV ஃபைல் வந்து இருக்குது. அதில் சில வேளையில் வந்து ஒரு சில டேட்டாக்கள் வந்து மிஸ் ஆகலாம். ஏன் மிஸ் ஆகலாம், அது வந்து சில வேளையில் பதிஞ்சவருடைய தவறாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சம்டைம் அந்த டேட்டா வந்து அந்த நாள் அளக்காமலே விட்டுருக்கலாம், அந்த மெஷின் பழுதாக இருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். அப்போ அந்த டேட்டாஸ் வந்து சம்டைம் மிஸ் ஆகலாம். அப்படி மிஸ் ஆகிற டேட்டாஸ் வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம், எங்களுக்கு அந்த டேட்டா வந்து தேவையில்லைன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் அதை என்ன செய்யலாம், அந்த டேட்டா செட்லேருந்து க்ளீன் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி சில டேட்டாஸ் வந்து தவறாக இருக்கலாம், சில டேட்டாஸ் வந்து என்ன செய்யலாம், பிழையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து என்னது, அன்றைக்கு டெம்பரேச்சர் வந்து 60°C இருக்குது. 60°C டெம்பரேச்சர் போகுமான்னு எங்களுக்கு தெரியும், போகுமா, போகாது. எங்களுடைய ஊரில் வந்து 60°C போகாது. அப்போ நாங்கள் அதை வந்து என்ன செய்யலாம், ஒரு தவறான டேட்டான்னு சொல்லி என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். அந்த மாதிரி டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய பிழையான டேட்டாஸ், மற்றது அழிஞ்ச டேட்டாஸ், ஐ மீன் மிஸ் ஆன டேட்டாஸ், அந்த மாதிரி டேட்டாஸை நாங்கள் என்ன செய்து கொள்வோம், இந்த இடத்துல க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி கொள்வோம். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், க்ளீன் டேட்டான்னு சொல்லுவோம். முதல்ல வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், ஒரு டேட்டாவை க்ளீன் பண்ணுவோம். இவங்கள்ட்ட என்ன செய்யுது, ஒரு தூய்மையான டேட்டா வந்து எங்களுக்கு இருக்குது, ஒரு தூய்மையான டேட்டா வந்து எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த டேட்டாவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்குள்ள நாங்கள் இன்னும் சில விஷயங்கள் செய்வோம், இந்த க்ளீன் டேட்டாக்குள்ள இன்னும் சில விஷயங்கள் செய்வோம். ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறது, மற்றது அதெல்லாமே நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதெல்லாம் பின்னால் பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக ஐடியா இருந்தால் காணும். இப்போ ஃபஸ்ட் டே தானே, ஃபஸ்ட் செகண்ட் டே தானே, ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா இருந்தால் காணும். ஃபஸ்ட் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம், அடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது நாங்கள் என்ன செய்வோம், விஷுவலைசேஷனை யூஸ் பண்ணுவோம். அதாவது மேக்ஸிமம் நாங்கள் என்ன செய்வோம், கிராஃப்ஸுக்கு போவோம். ஏன்னா நாங்கள் ஒரு டேட்டாவை நான் இப்போ கூட காட்டினேனே, அதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்தது, நாங்கள் தேடி தேடி பார்க்கணும் ஒரு விஷயத்தை. ஆனால் இது கிராஃபாக இருந்தால் நாங்கள் என்ன பார்த்துக்கொள்ளலாம், மினிமம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குதுன்றது நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் அனலைஸ் டேட்டான்ற சைட்டில் என்ன செய்வோம், இது ஒரு கிராஃப் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கொள்ளும். அதாவது எல்லாருக்கும் விஷுவலாக தெரியக்கூடிய மாதிரி விஷுவலைஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கொள்ளும். ஒரு பார் சார்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து ஒரு ஸ்பை சார்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாராலையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு விஷுவல் ஃபார்முக்கு என்ன செய்து கொள்வோம், டேட்டாவை வந்து மாற்றிக்கொள்வோம். அதான் என்ன சொல்றது, அனலைஸ் டேட்டான்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், அதில் இருந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை என்ன செய்து கொள்வோம், எடுத்துக்கொள்வோம், ஃபைன் பண்ணிக்கொள்வோம். என்னத்தை, ஃபைண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி என்னது, இந்த மாதிரி இருக்கல எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி என்ன செய்வோம், ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம், மெஷின் லேர்னிங் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். மெஷின் லேர்னிங் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம் இந்த ஸ்டேஜில். என்னத்துக்காக, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஒரு ஹியூமனால வந்து
10,000 டேட்டாவை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு மிஷினுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி விட்டோம்னா அந்த மிஷினால் வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த ரீதியில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை நாங்கள் என்ன செய்து கொள்வோம், பில்ட் பண்ணிக்கொள்வோம். அந்த மாடல் என்ன செய்து கொள்ளும், இப்போ இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சுக்கொண்டு ஃபியூச்சர் டேட்டா ப்ரிடிக்ட் பண்ணுற வேலைகளை பார்த்துக்கொள்ளும். விளங்குதா? ஸோ இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ காட்டின அந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய மாதிரியே இப்படி காற்று நிலவரம் இந்த மாதிரி கேட்கல, ஈரப்பதம் இந்த மாதிரி கேட்கல, குறைஞ்ச வெப்பநிலை இந்த மாதிரி கேட்கல, பூர்ண வெப்பநிலை இந்த மாதிரி கேட்கல, மழை வந்ததுன்னு சொல்லி ஒரு டேட்டா இருந்தா அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2000 டேட்டாவை பார்த்து அதை என்ன செய்து கொள்ளும், ஒரு பற்றின விளங்கி கொள்ளும். ஸோ இந்த மாதிரி ஈரப்பதம் கேட்கல, இந்த மாதிரி காத்தடிச்சா மழை வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்ற பற்றின வந்து என்ன செய்து கொள்ளும், விளங்கி கொள்ளும். ஸோ அந்த மாதிரி பற்றின அதை விளங்கி கொண்ட பிறகு அதை என்ன செய்து கொள்ளும், நாளைக்கு காலமா மழை வருமா வராதான்றதை என்ன செய்யணும், சொல்லிடும். ஸோ அதான் ப்ரெடிக்டிவ் மாடல்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது, ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பில்ட் பண்ணி கொள்ளும். அடுத்து வந்து என்ன செய்வோம், இது மூலமா நாங்கள் டிசிஷன்ஸை வந்து மேக் பண்ணுவோம். மேக் டிசிஷன்ஸ் அவ்வளோ விஷயம். ஸோ இவ்வளவு சேர்ந்தது தான் என்னது, டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவோம். இவ்வளவு சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம், டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவோம். இவ்வளவு டவுட் எதுவும் இருக்கா, யாருக்காவது டவுட் எதுவும் இருக்கா? கேட்குதா, வாய்ஸ் கேட்குதா எல்லாருக்கும்? யாருக்கும் வாய்ஸ் கேட்காம இருக்கா? யாருக்கும் வாய்ஸ் கேட்காம இருக்கா? வாய்ஸ் கேட்குதா எல்லாருக்கும்? கிளியரா? ஒரு 5 minutes பார்ப்போம், வரட்டும். இப்போ ஆரஞ்சு வரைக்கும் பார்ப்போம். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் யாராவது வந்து இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சதே இல்லைன்னு இருக்கீங்களா? இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சதே இல்லை ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. கீழே செட்டில் வந்து ப்ரைவேட் எண்ட் போட்டு போட்டிங்கன்னா எனக்கு மட்டும் வரும். அதில் போட்டு வந்து யாராவது அப்படி இருந்தால் நான் சொல்லி போடுவேன் ஜஸ்ட். ஏன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ படிக்கணும்னு சொல்லி தெரியறதுக்காக தான், ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன். இந்த பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிக்க நான் உங்களுக்கு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லாட்டி வந்து கொஞ்சம் பேசிக் சொல்லணுமான்னு பார்க்குறது தான். ஸோ யாராவது இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே படிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் படிச்சது இல்லைன்றவங்க anyone? யாராவது இல்லாட்டி பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஐடியா இல்லை, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, இந்த மாதிரி யாராவது யாராவது இருக்கீங்களா அப்படி? யாராவது அப்படி இருந்து சொல்லலாம், யாராவது அப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தெரியுமா, எல்லாரும் கிளியரா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி எல்லாரும் clear ஆ? எல்லாருக்கும் ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்லாம் ஓகே தான் எல்லாருக்கும்? அவங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போகணும், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து பைத்தான் தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து நான் இன்றைக்கி ஜஸ்ட் எங்களுக்கு நாங்கள் ஒரு மாடல் பில்ட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இந்த பைத்தான் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ஒரே மாடல் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு வந்து என்னென்ன எங்களுக்கு பேசிக்காக தேவையோ அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போம். நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அதெல்லாம் சொல்லலை, என்ன வந்து எல்லாருக்கும் தெரியுமன்றதால இன்டர்பிரட்டர் என்ன பைத்தன் அப்படி ஒர்க் ஆகுதுலாம் நான் சொல்லலை. ஸோ ஜஸ்ட் யாருக்காவது தெரியாட்டி நான் ஒருக்கா சொன்னீங்கன்னா நான் சொல்லிட்டு கொண்டு போவோம். சரி, ஓகே. உங்களுக்கு நான் இப்போ ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டால் பண்ண சொன்னால், அப்படி இல்லாட்டி வந்து கூகுள் கோலாப் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் எதையும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி இன்றைக்கு பாடத்துக்கு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ போட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கூட இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்கும் செய்து காட்டுறேன்.
நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யணும், விஷுவல் ஸ்டுடியோ கோட்டில் செய்ய போகிறீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ விண்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த புது விண்டோவில் வந்து நீங்கள் ஃபைலில் போயிட்டு, ஸோ எல்லா டைமும் நியூ விண்டோ கொடுக்க தேவையில்லை. ஒரு நியூ விண்டோ வந்து நார்மலாகவே நியூ விண்டோ வருதுன்னா நீங்கள் அதை அப்படியே விடலாம், பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஃபைலில் போயிட்டு இந்த ஓப்பன் ஃபோல்டரை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஏஎன் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி ஒரு, ஸோ டேட்டா சயின்ஸ்னு சொல்லி என்ன செய்கிறேன், ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறது வைப்பேன். ஸோ நான் இதில் செய்ய போகிறது இல்லை, உங்களுக்கு இதில் செய்கிற ஆட்களுக்காக செய்து காட்டுறேன். ஜஸ்ட் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் ட்ரஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா வந்து இது நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஓகே ஆகுதுன்னு கேட்குது, வேறு ஏதாவது வைரஸஸ் இருக்கா அந்த மாதிரி பிரச்சனைக்காக. அடுத்து நீங்கள் இதில் என்ன செய்யணும், இந்த இடத்துல போனீங்கன்னா இதில் பாருங்கள் ஃபைல் என்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் இந்த ஏரியா வந்து வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் இருக்கு தானே, இந்த ஃபோல்டர் நேமுக்கு பக்கத்தில் இது வந்து கிரியேட் ஃபைல், அதாவது நியூ ஃபைல். இது வந்து கிரியேட் ஃபோல்டர், நியூ ஃபோல்டர். எங்களுக்கு வந்து இங்கே என்ன தேவை, ஒரு பைத்தான் ஃபைல் தேவை. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம். ஓகே, ஹோம் டாட் பை ஏதோ ஒரு பேர் வைக்கலாம். நான் இண்டெக்ஸ் டாட் பை பேர் வைக்கலாம். ஓகே, இண்டெக்ஸ் டாட் பை வைக்கிறேன். இந்த பிவை பை என்றது என்னன்னா பைத்தான் ஃபைல் இந்த எக்ஸ்டென்ஷன். நீங்கள் ஒரு ஃபைலை வந்து பிவை என்று சேவ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பைத்தான் ஃபைலாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் கோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜஸ்ட் இங்கே கூட ப்ரௌசரில் கூகுள் கொலாப்னு அடிக்கலாம். கூகுள் கொலாப்னு அடிக்கலாம். கூகுள் கொலாப் அடிக்கணும். கூகுள் கொலாப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்காக வரும், இந்த லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் கொலாப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கூகுள் கொலாப்ன்றது என்னென்னா இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்டான ஒரு நோட் புக். இதில் வந்து என்ன செய்யலாம்னா பைத்தான் கோட் பண்ணலாம் அவங்களோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ நான் என்ன செய்கிறேன், நியூ நோட் புக் கொடுத்து ஒரு புது நோட் புக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ கிரியேட் ஆகும், இதை வெயிட் பண்ணி லோட் ஆகும். ஜஸ்ட் இது கிரியேட் ஆன பிறகு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கிரியேட் ஆகிட்டு தானே. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா கோட் பண்ணலாம். இதில் நீங்கள் பைத்தான் கோட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் யூபிட்டர் நோட் புக் டவுன்லோட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் யூபிட்டர் நோட் புக் டவுன்லோட் பண்ணி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து யூபிட்டர் நோட் புக் 3 வந்து ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் இதில் பாருங்க என்ன இருக்குது, ட்ரெயின் ப்ரௌசர் இருக்குது பாருங்க, ட்ரெயின் ப்ரௌசர். இந்த ட்ரெயின் ப்ரௌசரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ப்ரௌசர்லேயே வந்து யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. நாங்கள் யூஸ் பண்ண போகிறது என்னது, இந்த பைத்தான். ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண எனக்கு என்ன செய்யும், இந்த ஐபிஒய்என்பி என்ற இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்க ஐபிஎன் வைபிஎன் சொல்லி ஐபிஒய்என்பின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஃபோல்டர் இருக்கு பாருங்க. அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னது ஒரு சாம்பிள் வந்து எழுதி காட்டிக்கிறாங்க, என்னது இந்த மாதிரி கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் நாங்கள் படிப்போம் எப்படி செய்யலாம்னு சொல்லி. ஸோ இதோட சாம்பிள் வந்து செய்து காட்டிக்கிறாங்க உங்களுக்கு. மெட்பொலிபை யூஸ் பண்ணி மெட்ப்ளட் லைப்ரரி யூஸ் பண்ணி, மெட்ப்ளட்ன்ற ஒரு லைப்ரரி, இந்த இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி என்ன செய்யிருக்காங்க எங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஒரு உதாரணம் வந்து காட்டியிருக்காங்க. சரிங்க, ஸோ நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன செய்யணும், இந்த ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு நியூ நோட் புக்னு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு வந்து புது நோட் புக் வந்து கிரியேட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி கூட என்ன செய்யலாம், பைத்தானை செலக்ட் பண்ணுங்க. பாருங்க, பைத்தானை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த ஃபைல் வந்துடும். நீங்கள் இதையும் வந்து என்ன செய்து கொள்ளலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுடைய விருப்பம், நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இன்றைக்கு மட்டும். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் ஒன்று யூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்து இது யூஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் அங்கே நாங்கள் ஏஐ மாடல்ஸ் பில் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யல, இதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து விஎஸ் கோடில் செய்கிறத விட. ஸோ அதில் வந்து நீங்கள் இதுக்குள்ள வர்றது நல்லது. இல்லாட்டி நீங்கள் அங்கே வந்து என்ன செய்யணும்னா என்விரான்மெண்ட்லாம் செட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் பெரிய வேலை, நீங்கள் இதுக்குள்ள செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள வாங்கணும். அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் வந்து இப்போதைக்கு இவரை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன், கொலாப் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் டவுட் இருக்கா யாருக்காது, எப்படி இது ஒர்க் பண்ண, இப்போ எப்படி இது எடுக்கிறேன்னு டவுட் இருக்கா யாருக்காது, இது எப்படி எடுத்துனான்னு தெரியாமல் இருக்கா, யாராவது கவனிக்காமல் இருக்கீங்களா, இல்லை ஓகே கிளியரா எப்படி எடுத்துனான்னு சொல்லி. ஸோ நீங்கள் யூபிட்டர் நோட் புக் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் யாருக்காவது ஓப்பன் ஆகாட்டி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. யாருக்காவது ஓப்பன் ஆகாமல் இருக்கா, யாருக்காவது அப்படி ஃபைல் வராமல் இருக்கா, யாருக்காவது அப்படி ஃபைல் வராமல் இருக்கு, எல்லாரும் ஓகே, எல்லாரும் கிளியரா ஓகே. அப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது பைத்தான், அது ஓகே தானே. ஸோ இந்த பைத்தான் வந்து நாங்கள் என்னத்துக்காக படிக்கிறோம், இந்த ஏஐ மாடல்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக படிக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த ஏஐ மாடல்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லார்ட்டையும் கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படின்னா, இந்த ஏஐ மாடல்ஸ் என்றாலே உடனே பைத்தான் தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அதுக்கு, நாங்கள் ஏஐ மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஏஐ சம்மந்தமான விஷயங்களை படிக்கிறதுக்கு டேட்டா சயின்ஸுக்கு போகிறதுக்கு என்னத்துக்காக நாங்கள் பைத்தான் சூஸ் பண்ணுறோம். என்ன காரணம், யாரா சொல்லுங்க பார்ப்போம், யாரா சொல்லுங்க பார்ப்போம், என்ன காரணத்துக்காக நாங்கள் பைத்தானை சூஸ் பண்ணுறோம், என்ன காரணம், எரிமன் யாரா சொல்லலாம், சும்மா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் கேள்வி சட்டில் சும்மா இருக்கு. என்ன காரணம், என்ன தேவைக்காக நாங்கள் பைத்தானை சூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது.
தெரியுமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி? ஜாவா இருக்குது, சி இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, சி ஷார்ப் இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குங்க. அடிச்சுக்கணும் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. அதில் நாங்கள் எதுக்காக பைத்தானை சூஸ் பண்ணுறோம்? என்ன காரணத்துக்காக? யாரா சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க பிரச்சனை. யாரா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பிள்ளைண்டா பிரச்சனையே இல்லை. பிள்ளைண்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்க. நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்ட விஷயங்கள் மற்ற சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்ட் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. கீழே இந்த செட்டில் வந்து மெசேஜ் போட்டிங்கன்னா நான் பார்ப்பேன். யாரா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நாங்கள் இந்த பைத்தானை சூஸ் பண்ணுறோம்? என்ன காரணத்துக்காக? என்ன காரணத்துக்காக? சிம்பிள் லைக் இங்கிலீஷ். ஓகே, சிம்பிள் லைக் இங்கிலீஷ். நீங்கள் வந்து சாதாரணமான ஹியூமன் லாங்குவேஜ் மாதிரி அது சிம்பிளாக இருக்கும். ஓகே, வேறு வேறு என்ன ரீசன்? வேறு என்ன ரீசன்? உண்மையிலேயே மிக முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போயிட்டீங்க. நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் பண்ணால் அது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும் இல்லையா, லைப்ரரிஸ். ஸோ அதில் வந்து அந்த ஏற்கனவே கோட் பண்ணப்பட்ட, அதாவது நாங்கள் சில அடிக்கடி செய்கிற வேலைகள் இருக்குங்க, அதில் நாங்கள் ஏற்கனவே கோட் பண்ணி ஒரு பண்டிலாக வச்சிருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா லைப்ரரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஏஐ ரிலேட்டடான லைப்ரரிஸ் வந்து பைத்தான்ல நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸி. எங்களுக்கு ஏற்கனவே பைத்தான்ன்றது வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜாக இருக்குது. அதே நேரம் வந்து இந்த மாதிரியான ஏஐ ரிலேட்டடான அண்ட் மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான லைப்ரரிஸ் வந்து நிறைய இருக்கிறதால, ரிச்சாக இருக்கிறதால எங்களால் என்ன செய்யணுமா இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்றது எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பைத்தான்ன்றதை சூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஸோ நான் பைத்தானில் மட்டும்தான் ஏஐ டெவலப் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை. நாங்கள் ஜாவாலையும் செய்யலாம், சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் செய்யலாம், அது கூட இருக்கும். ஆனால் பைத்தானில் செய்கிறது உங்களுக்கு ஈஸி. ஏனெண்டா வந்து பைத்தானில் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. இப்போ வர காலங்களில் ஜாவாலையும் நிறைய லைப்ரரிஸ் வந்திருக்குது. ஸோ இனி வர காலங்களில் ஜாவா வந்து இந்த இடத்த பிடிக்கலாம். ஸோ பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்யறோம், பைத்தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக. ஏன்னா பைத்தான் வந்து பேசிக்காகவே ஒரு ஸ்லோவான லாங்குவேஜ், ஜாவா வந்து ஒரு ஃபாஸ்டான லாங்குவேஜ் அண்ட் செக்யூரான லாங்குவேஜ். பைத்தானோட ஒப்படைக்க, ஸோ பைத்தானோட ஒப்படைக்க ஜாவா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அதே நேரம் செக்யூராகவும் இருக்கும். அப்போ அதே நேரம் வந்து இப்போ அண்மை காலமாக வந்து ஜாவாவில் நிறைய ஏஐ லைப்ரரிஸ் வந்து வர்றதால இனி வர காலங்களில் இந்த இடத்துக்கு ஜாவா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் பைத்தானை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பைத்தான் நாங்கள் படிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் என்னென்ன விஷயமா தெரிஞ்சுக்கணும். இந்த பைத்தானில் வந்து என்ன மாதிரி மெஷின் லாங்குவேஜுக்கு பைத்தான் ட்ரான்ஸ்லேட் ஆகும்? யாரா சொல்லுங்க பார்ப்போம். என்ன மாதிரி மெஷின் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும்? ஸோ நான் முதல்ல கேட்டேன், உனக்கு நான் தெரியுமான்னு சொல்லி. நான் ஒருத்தர் சொல்லல தெரியாதுன்னு சொல்லி அதில் ஸ்ட்ரைட்டான இதுக்குள்ள வந்துட்டேன். நான் விளக்கம் சொல்லல. யாருக்காவது அதை பற்றி தெரியாமல் இருந்தால் சொல்லுங்க, முதல்ல சொன்னீங்கன்னா தான் நான் அதை பற்றி இன்ட்ரடக்ஷன் தருவேன். என்ன ட்ரான்ஸ்லேட் ஆகுது என்னன்றது தெரியாட்டி. ஸோ என்னட்டு இந்த பைத்தான் வந்து என்ன மாதிரி மெஷினுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுது? யாரா சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே போவா. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லாமல் இருப்பீங்க, அப்புறம் விளங்காது. நான் இந்த படிச்சு எனக்கு யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு இண்டக்ஷன் சிம்பிளாக தந்துட்டு கொண்டு போகிறேன். பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக கொஞ்சம் நேரம். ஓகே, அது 5 to 10 minutes டக்குன்னு காலம் படுத்திட்டு போகிறோம். இல்லை ஸ்க்ரீன் தெரியுதா? ஐ மீன் இந்த ஒயிட் போர்ட் தெரியுதா எல்லாருக்கும்? ஒயிட் போர்ட் யாருக்கும் தெரியாமல் இருக்கா? ஓகே, ஒயிட் போர்ட் யாருக்கும் தெரியாமல் இருக்கா? ஓகே, பைத்தான்ன்றது என்னன்னு சொன்னாங்க. பைத்தான்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. ஜஸ்ட் தெரியாட்டி விளங்காட்டி கேளுங்க. ஓகே, கேட்காம இருக்காதுங்க. கொஞ்சம் இவனை காசு கட்டி தானே வரீங்க, சும்மா வரலையே. ஸோ நீங்கள் கேட்கத்தான் வரணும். இல்லாட்டி இப்போ இந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து படிக்கிறீங்க, இந்த இவனை காசு தந்துட்டு நீங்கள் கேட்காம இருக்கக்கூடாது. சரியில்லை. ஸோ அதில் வந்து நீங்கள் எது விளங்காட்டியும் கேளுங்க. கேட்டால் தான் தெரியும். எனக்கு அப்படி தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல்ல நாங்கள் லாங்குவேஜ்ன்றது வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மீடியம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஒரு கம்யூனிகேஷன் மீடியம்னு சொல்லலாம். ஜஸ்ட் சிம்பிளாக சொன்னால் என்னது, ஒரு கம்யூனிகேஷன் மீடியம். உதாரணத்துக்கு நாங்கள் தமிழில் கதைக்கிறோம். தமிழில் கதைக்கிறோம் என்னதுக்காக தமிழில் கதைக்கிறோம்? நான் தமிழில் கதைச்சா உங்களுக்கு விளங்கும் இல்லையா? தமிழில் கதைச்சா உங்களுக்கு விளங்கும். அப்போ என்னை சார்ந்த ஒரு சமூகத்துக்கு, என்னை சார்ந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து என்னது, நான் கதைக்கிற மொழி வந்து விளங்குது. அப்போ நான் என்ன செய்யறேன், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சத்தத்தை பிரி வைக்கிறேன். அந்த சத்தத்துக்கு என்ன பேர்? லாங்குவேஜ் பேர். அதே மாதிரி தான் நாங்கள் என்னது, இப்போ இங்கிலீஷ் இருந்தால் அந்த இங்கிலீஷை சார்ந்த சமூகத்துக்கு என்னது, இங்கிலீஷை கதைச்சா விளங்கும். அப்போ அதில் அவங்க என்ன செய்யறாங்க, இங்கிலீஷில் கதைக்கிறாங்க. அப்போ அந்த கம்யூனிகேஷன் மீடியத்தை நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்? லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து தமிழ் இருக்கிற மாதிரியே இங்கே வந்து சிங்கள லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் வந்து இருக்கலாம். அதே மாதிரி ஆங்கில மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கல ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை ஒன்று வரும். அந்த பிரச்சனை எங்கே வரும்னா இங்கே தான் வரும். கம்யூனிகேஷன். எப்படி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறோம், என்னுடைய பிரச்சனைகளை நான் எப்படி அங்கே சொல்கிறதுன்ற பிரச்சனை எனக்கு வரும். எனக்கு ஒரு தேவை இருந்தால் நான் எப்படி கேட்குறதுன்ற பிரச்சனை எனக்கு வரும். நான் இப்போ திடீர்னு ஒரு நாட்டுக்கு போகிறேன். நான் திடீர்னு போயிட்டு என்னது ஜெர்மனிலையோ ஃப்ரான்ஸ்லையோ இறங்கிட்டு வந்து எனக்கு வேற ஒரு லாங்குவேஜும் தெரியாது, தமிழ் தான் தெரியும்.
நான் கடையில் போயிட்டு அண்ணன் சாப்பாடு தாங்கன்னா தருவாங்களா? தரமாட்டாங்க. என்னடா அவங்களுக்கு விளங்காது. அப்போ அவங்களுக்கு விளங்குற மாதிரி நான் கதைக்க மாட்டேன், அவன் அவங்களோட லாங்குவேஜில் கதைக்கணும். அப்படி இல்லாட்டி இன்னொரு வழி இருக்கு என்ன? ஸோ இங்கே ஒரு ஆள் இருக்கார். இவர் வந்து பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய நபர், ரெண்டு வைப்போமா? பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய நபர். இங்கே நான் இருக்கேன், நான் வந்து தமிழ் மொழி பேசக்கூடிய நபர். இப்போ நான் கதைக்கிறது இவருக்கு விளங்காது. அப்போ நான் என்ன செய்யலாம்? ஒன்று வந்து பிரெஞ்சை படிச்சுட்டு போய் கதைக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு வழி என்ன இருக்கு? யாராவது ஒரு ஆள் இருப்பார் தானே பொதுவாக. என்னது? அவருக்கு பிரெஞ்சும் தெரியும், தமிழும் தெரியும். அப்போ அவர் என்ன செய்வார்? நான் கதைக்கிறத கேட்பார், இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இவர் கதைக்கிறத கேட்பார், எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்போ இவரை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? எங்களுடைய மொழியில் டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லுவோம். மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லுவோம். அப்போ இந்த கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. இந்த கம்ப்யூட்டர்ன்றது என்னது? ஒரு மெஷின், ஒரு சாதாரணமான மெஷின். நாங்கள் எப்படி ஒரு வாஷிங் மெஷின் டிவியில் வச்சுக்கிறோமோ அது மாதிரி கம்ப்யூட்டர்ன்றது ஒரு மெஷின். எலக்ட்ரானிக் சாமான்கள் கம்ப்யூட்டர் ஒரு மெஷின். இந்த மெஷினோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கதைக்க போகிறோம். ஏன் கதைக்க போகிறோம்? என்ன காரணத்துக்காக? இந்த இவர்களுக்கு நிறைய வேலைகளை செய்திட போகிறோம். இவர் எல்லாமே இப்போ உலகமே இல்லை. அப்போ இவர்களுக்கு என்ன செய்ய போறார்? நிறைய வேலைகள் செய்திட போறார். அப்போ இவர் செய்திட போற எல்லா வேலையும் நான் வாங்கணும்னா என்ன செய்யணும்? இவர்கிட்ட சொல்லணும். எனக்கு என்ன தேவைன்றத சொன்னதான் என்ன செய்வார்? இவர் செய்வார். அப்போ நான் இவர்கிட்ட சொல்லணும் மாட்டா என்ன தெரியணும்? இவர்கிட்ட லாங்குவேஜ் தெரியணும். ஒரு மிஷினுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கும்? மிஷினுக்கு கரண்ட் போகுதா இல்லையான்னு தெரியுமே தவிர வேற ஒரு லாங்குவேஜும் தெரியாது. அப்போ அந்த கரண்ட் போகுதா இல்லையான்றதை எப்படி அவர் கணக்கெடுப்பார்? கரண்ட் போனா உண்டு, கரண்ட் போவாட்டி சைடு. ஸோ ஒரு இலத்திரனியம் சுற்றக்கூடாது. கரண்ட் போச்சுட்டு அதை 1 என்றும், கரண்ட் போவாட்டி அதை 0 என்றும் எடுத்துக்கொள்ளும். ஸோ அதை வச்சு என்ன செய்யும்? அது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கொள்ளும், அது ஒரு டேட்டாவை விளங்கிக் கொள்ளும், அது ஒரு டேட்டாவை என்ன செய்து கொள்ளும்? இவர் படிச்சு கொள்வார். அப்போ இவற்ற லாங்குவேஜ் என்னவா இருக்கும்? கரண்ட் போகுதா இல்லையா, அதாவது 1 and 0 இருக்கும். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பைனரி என்று சொல்லுவோம். இவற்ற லாங்குவேஜ் என்னது? சாதாரணமாக நேச்சுரல் லாங்குவேஜ். நாங்கள் பொதுப்படியாக இங்கிலீஷில் வச்சுக்கொள்ளும். இங்கிலீஷில் வச்சுக்கொள்ளும். ஏன்னா நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் பேச தான் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கிலீஷில் வச்சுக்கொள்ளும். இதுக்கு நாங்கள் வேறு லாங்குவேஜ் எடுப்போம். ஏன்னா வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பேசிக்காக இங்கிலீஷை மையப்படுத்தான் இருக்குது, இங்கிலீஷ் மையப்படுத்தான் இருக்குது. அப்போ நான் இங்கிலீஷ் எடுத்துக்கொள்ளும். ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ இங்கிருந்து பார்ப்போம். இவர் வந்து இந்த கம்ப்யூட்டரோட கதைக்கும். ஏன் கதைக்கணும்? எனக்கு வந்து நாளைக்கு அசைன்மெண்ட் செய்யணும். அப்போ நான் என்ன செய்யணும்? கம்ப்யூட்டரில் வேர்டு ஓப்பன் பண்ணணும். அப்போ நான் என்ன சொல்லணும்? கம்ப்யூட்டரை பார்த்து இந்த கம்ப்யூட்டர் அந்த வேர்டு ஓப்பன் பண்ணிட்டு சொல்லணும். நான் சொன்ன விளங்குமா அதுக்கு? அப்போ நான் அதுக்கு என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அதுன்ற லாங்குவேஜில் சொல்லணும். சரி, நான் சொல்கிறேன் திருப்பி இதற்கு முடிச்சு சொல்லுவோம். அதுக்கு முடிச்சுட்டு சொல்கிறேன் இருக்கா? ஓகே. இப்போ எங்கே விட்டாங்க? ஓகே. இவர் வந்து என்ன செய்யணும்? இவர்கிட்ட வந்து சொல்லணும். அப்போ சொல்றதுக்கு இவர் என்ன செய்வார்? தன்னுடைய மொழியை யூஸ் பண்ணுவார். இவற்ற மொழி இவருக்கு விளங்குமா? விளங்காது. அப்போ இவருக்கு நடுவில் யார் வேணும்? ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். விளங்குற ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். இவர் யாருன்னு கேட்டா இவரை நாங்கள் 2 வகையா சொல்லணும். ஒரு ஆள் வந்து கம்பைலர் என்று சொல்லுவாங்க, ஒரு ஆளை வந்து கம்பைலர் என்று சொல்லுவாங்க, ஒரு ஆளை வந்து இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஸ்பெல்லிங் தெரியல. இன்டர்பிரட்டர், ஐ திங்க். ஓகே, இன்டர்பிரட்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவோம். ஸ்பெல்லிங் இன்னும் பிள்ளையாக தான் இருக்கும். ஓகே, ஸ்பெல்லிங் நாங்கள் இப்போ பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம். இன்டர்பிரட்டர். ஓகே, ஐஎன்டிஇஆர் பிஆர்இடிஇஆர். ஓகே, பிஆர்டிஇஆர் டிஓஆர்ல டிஇஆர். ஓகே, எல்லாம் பிரச்சனை. ஓகே, வர முடியல. ஸோ இந்த மாதிரி 2 வகையாக நாங்கள் சொல்லலாம். ஒரு ஆள் வந்து கம்பைலர், ஒரு ஆள் வந்து இன்டர்பிரட்டர். அப்போ யார் இந்த கம்பைலர் இன்டர்பிரட்டர்? யார் வேணும்? நான் இப்போ டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டேன். சரி, டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஆள் இருந்த காரணம் தானே. யார் அது? 2 பேர் வேறு கம்பெனியான்னு கேட்டால் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒரே விஷயம் தான், ஆனால் வந்து வேறு மாதிரி நடக்க போகுது. டிரான்ஸ்லேஷன் தான் விஷயம், ஆனால் அதை எப்படி செய்கிறாங்கன்றது தான் விஷயமே இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ப்ரோக்ராம் எழுதினா ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? நான் கொஞ்சம் முதல்ல காட்டினேன் ஒரு விஷயம். என்ன காட்டினேன்? index.py என்ற ஒரு ஃபைல் காட்டினேன். இந்த index.py தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னேன்? எங்களோட பைத்தன் ப்ரோக்ராம் எழுத போறேன்னு சொன்னேன். அப்போ இவர் தான் யாரு? நான் எழுதின ப்ரோக்ராம். அப்போ நான் எழுதின இந்த ப்ரோக்ராம் என்ன மாதிரி இருக்கும்? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஒரு ஆள் என்னது, பைத்தன் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிள் இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கொள்வோம். அதே நாங்கள் கணக்கு யோசிப்போம். ஸோ இங்கிலீஷ்லேயே வச்சுக்கொள்வோம். அப்போ இவரை வந்து நான் இப்போ என்ன செய்யணும்? இவருக்கு விளங்கப்படுத்தணும். அப்போ index.py நான் வச்சுக்கிற மாதிரியே நான் என்ன செய்து கொள்ளலாம்? இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, ஜாவான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவா கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த கோட் என்னவா இருக்கு? உதாரணத்துக்கு index.java இருக்குமா? அவர் சும்மா ஒரு பேர் இருக்கு. ஓகே, index.java. ஸோ இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து பார்க்குறேன், இந்த கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் வித்தியாசம் வந்து எங்களுக்கு வேணுமே. நான் 2 ஃபைல் எழுதி வச்சுக்கணும்னா இந்த 2 பேரும் வந்து வேறு ஆக்களை யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்ப்போம். இவர் இருக்கிறதான, இவரில் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் இவர் என்ன செய்வாருன்னா, இந்த இன்டர்பிரேட்டர் வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணும். அதாவது இந்த ப்ரோக்ராமில் நான் எழுதின ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணி
அதை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஆன்சரை தருவேன். அப்புறம் அடுத்த லைனுக்கு போவார், அதை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சரை தருவார். அப்புறம் அடுத்த லைனுக்கு போவார், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார், ஆன்சரை தருவார். அப்படி போய்க்குள்ள இடைக்குள்ள ஒரு எரர் வந்தா இவ்வளவு லைனும் ரன் ஆகிருக்கும், ஆனா இதுக்கு பிறகு வந்து ரன் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுவார், இதுல வந்து எரர் இருக்குன்னு சொல்லி. அப்ப இவற்ற வேலை என்னது? ஒரு ப்ரோக்ராமை லைன் பை லைனா டிரான்ஸ்லேட் பண்றது. லைன் பை லைனா என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுவார்? இந்த மெஷினுக்கு வழங்கக்கூடிய மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த மெஷினுக்கு வழங்கக்கூடிய மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் தான் யாரு? இன்டர்பிரட்டர். அப்ப இன்டர்பிரட்டர் வேலை என்னது? ஒரு ப்ரோக்ராமை லைன் பை லைனா டிரான்ஸ்லேட் பண்றது. அப்ப கம்பைலர் வேலை என்ன? கம்பைலர் வேலை என்று கேட்டால் கம்ப்ளீட்டா இந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டு போவார். கம்பைலர் கம்பெட்டா என்னது? கம்பெட்டா என்னது? எல்லாத்தையும் ஒரு சேர்த்து வச்சுக்கிறது. கம்பெனின்னா என்ன? நிறைய பேர் சேர்ந்தது கம்பெனி. விளங்குதா? கம்பெனி. கம்பெனி என்னது? எங்களோட சேர்ந்து இருக்கிற கம்பெனி. கம்ப்யூட்டர் என்னது? நிறைய வேலைகள் செய்யறதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து என்னது? கம்பெனி என்னது? கம்பைல் பண்ண போறோம். எல்லாத்தையும் கம்பைல் பண்ண போறோம். என்னத்தை கம்பைல் பண்ண போறோம்? இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டா அப்படி எடுத்து ஃபுல்லா எடுத்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ இவர் வந்து லைன் பை லைன் நான் போக மாட்டேன், கம்ப்ளீட் ப்ரோக்ராம் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போ ஜாவா வந்து கம்பைலர் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா கம்பைலரையும் யூஸ் பண்ணும். அப்போ ஜாவா வந்து கம்பைலர் யூஸ் பண்ணும், பிறகு வந்து அது என்னது? இண்டெக்ஸோட கிளாஸாக மாறும். பிறகு இன்டர்பிரட்டரை யூஸ் பண்ணி திருப்ப டிரான்ஸ்லேட் பண்ணும். அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் பைத்தன் தானே படிக்க போறோம், இது எங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு என்ன விளங்குது இதுல இருந்து? கம்பைலர்ன்றது ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டா, அதாவது அந்த ஃபைலை வந்து கம்ப்ளீட்டா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும். அதாவது நாங்கள் ஒரு விஷயத்த சொல்றோம்னா நாங்கள் சொல்லி முடிச்சா பிறகு அதை இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு சொல்ற மாதிரி. இல்லைங்க, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் பார்த்துட்டு என்ன செய்யறேன்? முழு படத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்? அதை வந்து கதையா சொல்றேன். ஸோ அதை வந்து கம்பைல். இதே வந்து நான் பக்கத்துல இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன செய்யறேன்? சப்டைட்டில் மாதிரி சொல்லி கொடுக்கணும், ஒரு டயலாக்கே சொல்லி கொண்டே இருக்கேன் பக்கத்துல இருந்து. அதான் இன்டர்பிரட்டர். விளங்குதா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுல வந்து பைத்தான் யூஸ் பண்ண போகுது இன்டர்பிரட்டர். இப்போ பைத்தான் என்ன செய்யும்? லைன் பை லைனா டிரான்ஸ்லேட் பண்ணும். விளங்கிட்டா? டவுட் எதுவும் இருக்காது அதுல யாருக்காவது? சரி, நாங்கள் இப்போ என்ன செய்வோம்? யூபிட்டர் நோட் புக்கு போவோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம் இருக்கோம். நீங்க யூபிட்டர் நோட் புக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கீங்களா? நான் யார் டவுட் கேட்டது? கீர்த்திகா. ஓகே, நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா யூபிட்டர் நோட் புக், இல்லாட்டி வந்து வெப்ல யூஸ் பண்றீங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா நீங்க அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரையில என்ன வருது நீங்க இருக்கா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்க்ரீன் இருக்கா? நான் உங்களுக்கு எக்ஸஸ் தரேன். உங்களோட எக்ஸஸ் நான் சொல்றேன் என்ன செய்யணும்னு சொல்லி. ஓகே, இப்போ ஷேர் பண்ணுங்க. ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. நான் சொல்றேன் என்ன செய்யணும்னு சொல்லி. கீழே உங்களோட ஜூம் பேஜுக்கு கீழே வந்து ஷேர் அண்ட் ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. அனகொண்டா. ஓகே, பரவாயில்ல. அனகொண்டாக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த யூபிட்டர் நோட் புக் அந்த ஆப்ஷன் இல்லையா? நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, நான் காட்டுறேன். அதர்வைஸ் நான் உங்களுக்கு இருங்க, நான் ப்ரௌசரில் காட்டுறேன். பட் முடிச்சு நான் ப்ரௌசரில் காட்டுறேன். கொண்டு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் காட்டுறேன். கொண்டு ஐ திங்க் நோ. ஓகே, எனக்கு கொண்டு நேவிகேட்டர் நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வர மாதிரி அதுதானே? இந்த மாதிரி ஒரு சீன் வருமா? டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட அனோகொண்டா அந்த பேஜில் வந்து போனீங்கன்னா அதில் வந்து யூபிட்டர் நோட் புக் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அந்த யூபிட்டர் நோட் புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ நியூ ஒரு லிஸ்ட் ஆஃப் நோட் புக்ஸ் வந்து இருக்கு. அதில் நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ நோட் புக் வந்து கிளிக் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஷோ பண்ணுவேன். நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு இதை காட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரணும் பாருங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் இந்த யூபிட்டர் லேபை வந்து ஓப்பன் பண்ணுங்க, லான்ச் பண்ணுங்க. லான்ச் பண்ணிட்டீங்களா? அதர்வைஸ் நான் டவுன்லோட் பண்ணி தான் காட்டணும். ஓகே, வந்துட்டு அது உங்களுக்கு ஷோ பண்ணது வந்துட்டேன்.
அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது? அதுக்குள்ள நீங்க போனோன்னா உங்களுக்கு வந்து யூபிட்டர் நோட் புக்ல வந்து நோட் புக் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருதா? ஸோ அடுத்தது யூபிட்டர் லேப்ல வருதா? ஜஸ்ட் இல்லாட்டி நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோ வந்து குரூப்ல போட்டுருவேன், பார்த்து சொல்லி ஜஸ்ட் ஈஸியாக இருக்கும். நல்லா போகுது. ஸோ யூடியூப் ஜஸ்ட் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த லிங்கை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு வருவோம். இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கோம்? பேசிக்காக பைத்தான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்த்துட்டு, பைத்தான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்த்து. அப்போ நீங்கள் வந்து இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எதுவும் பிரச்சனை தான் கேளுங்க. எதுவும் வந்து ஒர்க் ஆகாமல் என்ன சொல்கிற விஷயம் ஒர்க் ஆகாது, ஜஸ்ட் கேளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் இங்கே வருவோம். இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா வேரியபிள்ஸ் என்ன என்னென்னு பார்ப்போம். வேரியபிள்ஸ் என்ன ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது வேரியபிள்ஸை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் வேரியபிள்ஸ் என்ன யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு கிளாஸஸ் வந்து கன்டினியூ பண்ணுறது நல்ல என்கேஜாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு விளங்கு தானே எனக்கு தெரியாது, நான் வந்து பாட்டு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஜஸ்ட் வேரியபிள்ஸ் என்னென்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது வேரியபிள்ஸ் என்னென்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்கள் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் படிச்சதா இருக்கலாம். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் விஷயம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேரியபிள்ஸ் என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் ஒன்று சொன்ன உட்காணும், நீங்கள் விளங்கப்படுத்துவதை எஸ் ஒன்று சொன்ன உட்காணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேரியபிள்ஸ் என்ன? வேரியபிள்ஸ் ஆஃப் கண்டெய்னர் தட் கேன் ஸ்டோர் இல்லையா? அதே தான், வேரியபிள்ஸ் ஆஃப் கண்டெய்னர் யூஸ் டு ஸ்டோர் இட். யா யா அப்போ வேரியபிள்ஸ்ன்றது என்னன்னு கேட்டால் ஒரு கண்டெய்னர். இது சிம்பிளாக சொன்னால் ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எங்கே இருக்கு? இந்த கண்டெய்னர் எங்கே இருக்கு? எங்கே இருக்குன்னு கேட்டால் ரம்மில் இருக்கும். எங்கே இருக்குன்னு கேட்டால் ரம்மில் இருக்கு. ஒயிட் போர்டு ஷேர் பண்ணலாம். நான் ஒயிட் போர்டு ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு அது தெரியுது. பெயிண்ட் பண்ணி வச்சுக்க ஈஸியாக இருக்கும். நான் பெயிண்டில் வச்சு ஓகே. அப்போ எங்களோட கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது? ஸோ நீங்கள் ஹார்ட்வேர் ரீதியில் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு? நாங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ஒரு இடத்துல எங்களோட ப்ரோக்ராம் வந்து இருக்குது. நாங்கள் எழுதின சாஃப்ட்வேரோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து என்னது நாங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும்? நாங்கள் இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணிக்கல, இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கல. என்ன நடக்கும்னு கேட்டால் எங்களோட ரம்மில் ஒரு கொப்பி வந்து கிரியேட் ஆகும். ரம்மில் வந்து ஒரு கொப்பி வந்து கிரியேட் ஆகும். அதுல இருந்து தான் என்ன செய்யும்? எங்களோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுல இருந்து தான் எங்களோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் அதை பார்க்கணும்னா இதில் போயிட்டு ஜஸ்ட் டாஸ்க் மேனேஜர் அடிங்க. டாஸ்க் மேனேஜர் அடிச்சிங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கின்ற லிஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இப்போ ரன்ல இருக்கின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். ஸோ அது எவ்வளவு சிபியூ எடுத்திருக்கு, எவ்வளவு மெமரி எடுத்திருக்குன்னு காட்டுது பாருங்க. ஸோ இதுதான் என்னது எங்களோட ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்றதுக்கான அடையாளம். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ண என்ன செய்யும்? இது வந்து எண்ட் ஆயிடும், அதாவது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு வருவோம். அப்போ ரம்மில் என்ன செய்யும்? எங்களோட ப்ரோக்ராம் வந்து ஒரு பாட்டா கொப்பியாக எடுக்கப்பட்டு என்ன செய்யும்? எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கல எங்களோட ப்ரோக்ராம்ல எங்களுக்கு சில வேல்யூஸ் வந்து தேவைப்படலாம். ஓகே, எங்களுக்கு நாங்கள் எழுத போகிற ப்ரோக்ராம்ஸில் எங்களுக்கு சில வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவசியமா இருக்கு. அப்போ அந்த வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? ஒரு ஸ்பேஸ் தேவை. அந்த மெமரி ஸ்பேஸ் என்ன செய்யணும்னா இந்த ரம்மில் வந்து கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிற அந்த ஸ்பேஸை தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? வேரியபிள் சொல்ல போகிறோம். அப்போ இந்த வேரியபிள் என்னத்துக்காக யூஸ் ஆகுது? ஏதோ சம் டேட்டாஸை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த வேரியபிள் என்ற ஒரு மெமரி ஸ்பேஸை, ஒரு கண்டெய்னரை என்ன செய்யறோம்? ரம்மில் கிரியேட் பண்ண போகிறோம், மேனுவலாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் என்ன சொல்கிறோம்? வேரியபிள்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது? இப்போ பைத்தனை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமா? ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணி பார்ப்போமா? ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு என்ன வேரியபிள் பண்ணும், வேரியபிளுக்கு என்ன பேர் வைக்க போறீங்களோ அந்த பேரை வந்து கொடுக்கும். உதாரணத்துக்கு நான் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ நேம் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள். ஓகே, அப்போ இந்த வேரியபிளை நான் என்ன செய்ய போகிறேன்? ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொன்னேன், ஏதோ ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அப்போ நேம் ஈக்குவல் டு நான் அதில் என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேனோ அந்த வேல்யூ வந்து நான் என்ன செய்வேன்? இங்கே கொடுத்து கொள்ளுவேன். அப்போ நான் அந்த வேல்யூ வந்து என்னென்ன இருக்கலாம்னு பார்ப்பேன். என்னென்ன இருக்கலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன்? முதல்ல டைப் பண்ணிட்டு நான் வந்து டைப்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன வகையான டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண வந்து காட்டுறேன். ஸோ அதே மாதிரியே நான் என்ன செய்யறேன்? ஏஜென்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஏஜென்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணேன். அதில் வந்து என்ன செய்யறேன்? ஒரு நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணுறேன்.
ஸோ இதில் வந்து நான் என்ன செய்யிருக்கேன், மேற்கோள் குறி போட்டுருக்கேன், இங்கே மேற்கோள் குறி போடல. ஸோ கவனிச்சிருப்பீங்க அதை. ஸோ அதெல்லாம் வந்து ஏன்னு இல்லை நான் சொல்கிறேன். அடுத்து அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், இன்னொரு விஷயம், ஒரு பூலியன் போடுவோம். ஓகே, ஜஸ்ட் இஸ் ஆக்டிவ். இஸ் ஆக்டிவ் அண்ட் சுமார் வேரியபிள் இஸ் ஆக்டிவ் என்று போடுறேன். ஹோல்ஸ் என்று போடுறேன். ஓகே, இங்கேயும் நான் என்ன செய்யலை, அந்த மேற்கோள் குறி போடல. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஃப்ளோட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஃப்ளோட் வந்து நான் என்ன செய்யறேன், வெயிட் வச்சுக்கொள்வோம். வெயிட் ஈக்குவல் டு 58.5. இந்த மாதிரி நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சரி, நான் ஏதோ கிரியேட் பண்ணிருக்கேன், நான் வேரியபிள் சொல்றேன் அப்படித்தானே. ஜஸ்ட் என்ன செய்திருக்கேன், ஒரு பேர் வச்சுக்கேன் நேம். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு, இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எழுதின இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ மெமரியில ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ ரன் ஆயிட்டு இருக்க என்ன செய்யும், நான் வந்து நேம் ஈக்குவல் ராஜான்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன நடக்கும், ஜஸ்ட் இங்க ஒரு சின்ன மெமரி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த மெமரி ஸ்பேஸுக்கு ஒரு பேர் வைக்கப்படும். அந்த பேர் என்னன்னு கேட்டா நேம் அண்ட் இருக்கும். அந்த பேர் வந்து நேம் அண்ட் இருக்கும். அந்த நேம் அண்ட் பேர் வைக்கப்பட்ட அந்த மெமரி ஸ்பேஸ்ல என்ன செய்யும், இந்த ராஜான்ற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். இந்த ராஜான்ற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். அப்ப ஏன் நான் இந்த ராஜாக்கு மட்டும் மேற்கோள் குறி போட்டிருக்கேன், ஏனென்றா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் என்ன, ஸ்ட்ரிங் என்றா வந்து நாங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம், சிம்பிள்ஸா இருக்கலாம். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம். அப்பயும் நாங்க இங்கே மேற்கோள் குறி போடல, ஏன்டா இது வந்து ஒரு நம்பர். அப்புறம் நம்பரை நாங்க ஸ்டோர் பண்ணிக்க, அதுக்கு நாங்க மேற்கோள் குறி போட வேண்டிய தேவை இல்லை. அப்ப நாங்க ஒரு மேற்கோள் குறி போட்டு அது என்னவா இருக்கும், ஸ்ட்ரிங்கா மாறிடும். நான் இதுக்கு ஒரு மேற்கோள் குறி போட்டேன், இதுக்கு ஒரு மேற்கோள் குறி போட்டேன், என்ன நடக்கும், இது வந்து ஸ்ட்ரிங்கா மாறிடும். நான் மாறிடும்னு சொல்றேன், நான் அதை எப்படி நம்புறது, செக் பண்ணி பார்ப்போமா. ஜஸ்ட் என்ன செய்வோம், ரன் பண்ண என்ன செய்யும், உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுங்க. நாங்கள் அடுத்த அடுத்த ரெண்டாவது கோட்ல வந்து செக் செய்வோம். ரன் ஆகட்டும் முதல்ல. ஸோ ரன் ஆகிட்டு நான் இங்கே எழுதுவோம். சரி, என்ன பிரச்சனை, பார்க்கணும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ அது என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் டைப் பண்ண போகிறேன். என்னென்னா பிரிண்ட். இந்த பிரிண்ட்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிண்ட்ன்றதை சொல்லி போட்டு நாங்கள் வரேன். நான் பிரிண்ட் பண்ணுறது என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஸோ இந்த பிரிண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்ன்றது வந்து நாங்கள் இதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுக்குள்ள கொடுக்குற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அது பிரிண்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அடிச்சோம், உதாரணத்துக்கு ஹலோ அடிச்சோம்னா அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ப்ரெஸ் பண்ணுறது என்ன, ரன் பண்ணுறேன்னு சொல்கிறது என்ன வருது, எனக்கு ஹலோ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஹலோ வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்போ நாங்கள் அதே மாதிரி என்ன செய்யலாம், இதுக்குள்ள வந்து ஒரு நம்பர் கொடுத்தோம்ல, இப்போ வரது 12 நம்பர் கொடுத்தா என்ன செய்யும், உங்களுக்கு வந்து 12 டிஸ்பிளே ஆகும். இல்லைங்கதா. ஸோ அப்போ அதைத்தான் நாங்கள் இந்த என்னது யூஸ் பண்ணுறோம், பிரிண்ட்ன்ற பேரில் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் என்ன செய்யும், எங்களுக்கு சிம்பிளாக பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். நாங்கள் கணக்கு வச்சுக்க தேவையில்லை, சிம்பிளாக பிரிண்ட் பண்ணணும். இல்லைங்கதா. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம், ஒவ்வொன்று டைப்பையும் வந்து செக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைப்பையும் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது நாங்கள் ட்ரூ போட ஃபோல்ஸ் போட வேறு இல்லை. ஸோ ஃபோல்ஸ் போட வரோம். ஓகே, ஃபோல்ஸ் போட்டாச்சு, போட்டு ரன் பண்ணி வந்துருப்பேன். ஓகே, இப்போ ரன் ஆகுது. அப்பயும் முதல் வரீங்களா. ஓகே, உங்களுக்கு ஸ்மால் லேயர் இருக்குது, எங்களுக்கு கேபிட்டல் கொடுக்கணும். ஓகே, கேபிட்டல் கொடுத்தா வரும். ஓகே, நான் கேபிட்டல் கொடுத்து ரன் பண்ணுறேன். நம்ம என்ன செய்யுது, எங்களுக்கு இப்போ செட் ஆகிட்டு. இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன், பிரிண்ட் பார்த்துட்டேன். இதுக்கு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் என்னத்தை, ஒவ்வொரு டேட்டான டைப்பையும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டேட்டான டைப்பையும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம், டைப் பண்ணுற மெத்தட். இந்த டைப்புக்குள்ளே நாங்கள் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணணும்னா, டைப் பண்ணுற மெத்தட் இருக்கு தானே. ஸோ மெத்தட்ன்றது ஒன்றுமே இல்லை, இந்த பிரிண்ட்ன்றது ஒரு மெத்தட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரிண்ட்ன்றது ஒரு மெத்தட்ன்றா ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இதை நான் கால் பண்ணிக்க என்ன செய்யும், எங்களோட பைத்தானுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து வைக்கலாம். பைத்தானுக்கு இருக்கக்கூடிய பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து வைக்கலாம். உதாரணத்துக்கு காட்டுறேன், இதில் எங்களோட விஷுவல் ஸ்டுடியோ போட்டு நான் என்ன செய்வேன், பிரிண்ட் அரௌண்ட் அடிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் என்ன செய்வேன், ஜஸ்ட் இங்கே வந்து டெர்மினலில் போகிறேன். நீங்கள் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லி. இதில் வந்து என்ன செய்கிறேன், பைத்தான் கெப்பிட்டு இண்டெக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன வருது எங்களுக்கு பாருங்க, இது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த வேலை தான் நடக்குது. இந்த வேலையை தான் நாங்கள் என்ன செய்திருக்கோம், இங்கே நோட் புக்கில் செய்ய உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே, ஜஸ்ட் பிரிண்ட்ன்றது என்ன செய்யுது, கீழே இதில் வருது. எனக்கு கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எங்களோட டெர்மினலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பிரிண்ட்ன்றதை யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக இந்த பிரிண்ட்ன்றதை யூஸ் பண்ணுறோம். விளங்குதா. அப்போ இந்த பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, பைத்தானுக்குள்ளே இருக்குது. நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பேராமீட்டர் கொடுக்குறோமோ, என்ன ஆர்குமெண்ட்டை கொடுக்குறோமோ, அது என்ன செய்யும், இங்கே பிரிண்ட் ஆகும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பிரிண்ட்டுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர்,
டைப் பண்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போறோம். இந்த டைப் பண்ற ஃபங்க்ஷன் என்ன செய்யும்? ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்கும். தான ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்கும். அந்த ஆர்குமெண்ட்டை வாங்கிட்டு என்ன செய்யும்? அந்த ஆர்குமெண்ட் என்ன டேட்டா டைப் பண்றது எனக்கு சொல்லும். என்ன டேட்டா டைப் பண்றது எனக்கு என்ன செய்யும்? ரிட்டர்ன் பண்ணும். அப்ப நாங்க ஏற்கனவே வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மெத்தட் ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணதாக இருந்தால், ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணதாக இருந்தால், நாங்க அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை எங்க கால் பண்றோமோ அங்க என்ன நடக்கும்? நாங்க கால் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக அது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து ரிப்ளேஸ் ஆகுற மாதிரி நாங்க யோசிக்கலாம்னு பார்த்துருப்பீங்க. வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னோட படிச்சிருந்தாலும் சரி, நீங்க வேற எங்க படிச்சிருந்தாலும் சரி, ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க. என்னது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணமாக இருந்தால், நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணோம்னா என்ன செய்யும்? அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற அந்த வேல்யூ வந்து எனக்கு என்ன செய்யும்? பிரிண்ட் ஆகும். நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன்? நேம்ன்றதை பாஸ் பண்றேன் இந்த டைப்புக்குள்ள. ஸோ டைப்புக்குள்ள நேம்ன்றதை பாஸ் பண்ணிட்டேன். அது என்ன செய்ய போகுது? உங்களுக்கு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகுது. அது ரிட்டர்ன் பண்றதை நான் என்ன செய்யறேன்? பிரிண்ட் பண்ண போறேன். இந்த பிரிண்ட்டுக்குள்ள பாஸ் பண்றேன். பிரிண்ட்டுக்குள்ள நான் பாஸ் பண்ற வேல்யூ என்னது? இந்த டைப் நேம்ன்ற இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூ. ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். என்ன வருது எனக்கு? கிளாஸ் எஸ்டிஆர். எஸ்டிஆர் என்ன? ஸ்ட்ரிங். எஸ்டிஆர் ஸ்ட்ரிங். ஜஸ்ட் நான் அடுத்த இன்னொரு யூசர் கோட் கிரியேட் பண்ண அடுத்தது ரெண்டாவது இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று வர முடியும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஜஸ்ட் திருப்ப பிரிண்ட் என்ன செய்வோம்? டைப் ஏஜை வந்து போடும். ஏஜை போட்டுட்டு என்ன செய்வோம்? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஏஜ் ரன் பண்ணி பார்ப்போம் சொல்லி என்ன வருது? இன்ட். ஏஜ்ன்றது இன்டீஜர், அதாவது ஒரு நம்பர். சரியா? அதில் அடுத்தது ப்ளஸ் கொடுக்குறேன். இந்த இஸ் ஆக்டிவை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் இஸ் ஆக்டிவ் பிரிண்ட் பண்ணி பார்க்கல, இஸ் ஆக்டிவ்ல டைப் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, டைப் இஸ் ஆக்டிவ். இஸ் ஆக்டிவ். சரி, சேவ் பண்ணுவோம். ரன் பண்ணுவோம். நமக்கு என்ன செய்யுதுங்க? பூலியன். ஒரு பூலியன். பூலியன் என்ன? படிச்சிருப்பீங்க. பூலியன் தர்க்கப்படல் படிச்சிருப்பீங்க. பூலியன் தர்க்கப்படல்னு சொல்லி என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்று உண்மையாக இருக்கலாம், இல்லாட்டி பொய்யாக இருக்கலாம். அதான் பூலியன். இல்லை, பூலியன்ன்றது என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வேற ஒன்றுமே இல்லை, பெருசா ஒன்றுமே இல்லை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இன்ட்ன்றது என்னது? இன்ட்ன்றது நம்பர் முழுவன். இன்ட்ன்றது நம்பர் முழுவன். சரியா? அடுத்த ஸ்ட்ரிங்ன்றது என்னது? அது வந்து வேர்டா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ற எல்லாமே என்னவா இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்கு. அப்ப நான் இன்னொன்று போட்டு என்ன செய்யறேன்? அதுல வந்து பிரிண்ட் டைப் ஆஃப் இது விளங்காம இருந்தா கேளுங்க சார். டைப் ஆஃப்ல டைப் இல்லை பைத்தான். ஸோ இதில் நான் என்ன செய்யறேன்? பிரிண்ட் பண்ண போறேன் வெயிட். இந்த வெயிட்ன்றதை பிரிண்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ரெண்டு பேர் பார்ப்போம். ஃப்ளோட். இந்த ஃப்ளோட்ன்றது ரெண்டு கேட்டா தசமதானத்தையுடைய நம்பர். தசமதானத்தையுடைய நம்பர். அப்ப நான் கொஞ்சம் முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேனே, ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் இந்த மேற்கக்கூடிய போட்டோம்னா அது என்ன மாறிடும்னு சொன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கா மாறிடும்னு சொன்னோம். உண்மையான பார்ப்போமா? ஜஸ்ட் இதுக்கு நான் ஒரு மேற்கக்கூடிய போட்டுட்டேன். திருப்பி ரன் பண்ண தான் என்ன செய்யும்? திருப்பி செட் ஆகும். இப்போ நான் என்ன செய்யறேன்? இங்க வந்து ஏஜை வந்து திருப்பி ரன் பண்ண போறோம். ஏஜ் திருப்பி ரன் பண்ண என்ன வருது? இப்போ முதல் இன்டென்ட் இருந்தது, இப்போ ஸ்ட்ரிங் என்ன மாறிட்டு எஸ்டிஆர் மாறிட்டு. என்ன காரணம்? நாங்க எந்த மேற்கோள் குறிய போட்டதால. அப்ப நாங்க ஒரு மேற்கோள் குறிய போடுறது மூலமா என்ன செய்யுது? இந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கா மாறுது. அப்ப இந்த நம்பரா வச்சுக்கிறதுக்கும் ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, நாங்க நம்பரா வச்சிருந்தா என்ன செய்யலாம்? கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், பெரிது, சிறிது பார்க்கறது, இந்த மாதிரியான கணித செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா ஒரு ஸ்ட்ரிங்கோட நாங்க அதை செய்ய இயலாது. அப்ப நாங்க ஒரு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணிக்கல, எங்களுக்கு அது வந்து கணித செயற்பாடுகளுக்கு தேவைப்படுதான்றதை நாங்க என்ன செய்யணும்? உறுதி செய்யணும். இப்போ வெயிட் ஒன்று இருந்ததுன்னா நாங்கள் வெயிட்டை வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சம்டைம் இப்போ பிஎம்ஐ சுட்டி காட்டுறதுன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? வெயிட் எல்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத வேண்டியிருக்கு. ஒரு கணித சூத்திரம் எழுத வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் வெயிட் என்ன வச்சிருக்கணும்? ஒரு நம்பரா தான் வச்சிருக்கணும், ஒரு ஃப்ளோட்டா தான் வச்சிருக்கணும். அது ஸ்ட்ரிங்கா வச்சிருந்தாங்களால என்ன செய்யலாது? யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஏஜென்ட் வரைக்கும் என்ன செய்யணும்? சம்டைம் வந்து நாங்கள் 18 வயசுக்கு மேற்பட்டாக்கள் ஓட் போடலாமான்னு செக் பண்ண வேண்டி வரலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நம்பரை வந்து நம்பரா தான் வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் ஒரு டேட்டா டைப் பண்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. ஓகே, டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்கும் டவுட் இருக்கா? எவ்வளோ செய்த டவுட் இருக்கா? எவ்வளோ செய்வது டவுட் இருக்கா? அப்போ டேட்டா டைப் பண்ணுறது விளங்கிட்டா? டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்ஸ் விளங்கிட்டா எல்லாருக்கும்? நான் இதில் கணநேரம் மெனக்கடையில் நான் வழக்கமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்பிக்கிறேன்டா. டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் போகும், ஒரு 1.5 மணி நேரமாவது போகும். பட் நான் அவ்வளோ மெனக்கடையில் என்னடா வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. யாருக்காவது விளங்காட்டி சொல்லுங்க, நான் திரும்ப விளங்கப்படுத்துவேன். யாருக்காவது விளங்காம இருக்கு? யாருக்காவது விளங்காம இருக்கு? நான் பார்ப்பேன். வந்து சார் ஷேர் பண்ணுறது.
ஸ்க்ரீன் தெரியுதா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? யாருக்கும் ஸ்க்ரீன் தெரியாம இருக்கா? யாருக்கும் ஸ்க்ரீன் தெரியாம இருக்கா? இப்போ நாங்கள் என்னென்ன பார்த்துட்டோம்? இப்போ வேரியபிள்ஸ் வந்து பார்த்துட்டோம். வேரியபிள்ஸ்ல என்ன செய்யலாம்னு சொன்னாங்க, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணியும் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த வேல்யூவை யூசர்கிட்ட இருந்து வாங்க போறோம். யூசர்கிட்ட இருந்து வேல்யூவை வாங்க போறோம். ஓகே, யூசர்கிட்ட இருந்து வேல்யூவை வாங்க போறோம். ஓகே, நான் என்ன செய்யறேன்? புதுசாக ஒரு கோட் வந்து கோட் ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன். இதில் நான் என்ன செய்யறேன்? யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம். அதுக்கு நாங்கள் ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம். இந்த கீவேர்டுன்றது என்னன்னு கேட்டா, எப்படி எங்களுடைய தமிழ் இங்கிலீஷ் மாதிரி லாங்குவேஜ்க்கு கிராமர் ஒன்று இருக்கு, கிராமர் இருக்கோ அது மாதிரி தான் என்னது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு சிண்டெக்ஸ் ஒன்று இருக்கு. சிண்டெக்ஸ் என்னது? இப்போ நான் பிரிண்ட்டுக்கு பக்கத்துல 2 பக்கெட் போடுறோம் பாத்தீங்களா, இது வந்து ஒரு சிண்டெக்ஸ். நாங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அந்த இடத்துல என்ன செய்யணும்? அந்த ஃபங்க்ஷன் பக்கத்துல 2 பக்கெட் போடணும். அந்த பக்கெட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்? ஆர்குமெண்ட்ஸ் சொல்லப்படக்கூடிய இதை வந்து பாஸ் பண்ணுவோம். இந்த ஆர்குமெண்ட் எப்போ பாஸ் பண்ணுவோம்? எங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து ஒரு பராமீட்டரை கால் தேவைப்படுதுன்னு கேட்கணும். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருக்காடி பிரச்சனை இல்லை. நாங்கள் அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்க நான் அதை பற்றி சொல்றேன். அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்க போறோம், அதை பற்றி சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ அடுத்த நாங்கள் என்ன சொல்லுவோம்? சிண்டெக்ஸ் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேர் எழுதுறோம். ஐ மீன் இப்போ ஒரு வேரியபிளுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு சிண்டெக்ஸ். இப்படித்தான் இதை எழுதணும். நான் மாற்றி எழுதிடாது. இப்போ உதாரணத்துக்கு ராஜா ஈக்குவல் டு நேம் எழுதிடாது. ராஜா ஈக்குவல் டு நேம் எழுதிடாது. ஈக்குவல் டு நேம் எழுதிடாது. இல்லை நான் என்ன செய்வேன்? எனக்கு எரர் வரும் பாருங்க. பாருங்க என்ன தரும்? எரர் வருது. சிண்டெக்ஸ் எரர் பாருங்க. சிண்டெக்ஸ் சொல்லணும் பார்த்தீங்களா? ஸோ சிண்டெக்ஸ் எரர். அதாவது இங்கே கிராமர் வந்து மிஸ் ஆகுது. எப்படி எங்களுடைய லாங்குவேஜுக்கு கிராமர் இருக்கோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சிண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் என்ன செய்வோம்? சரியா மெயின்டைன் பண்ணா தான் என்ன செய்யும்? கம்ப்யூட்டருக்கு விளங்கும். ஏன்னா நாங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறது தானே, அவர் ஹியூமன் டிரான்ஸ்லேட்டர் இல்லை, அவர் ஒரு மெஷின் டிரான்ஸ்லேட்டர். அப்போ அவருக்கு வந்து எல்லாமே தெரியாது. நாங்கள் இப்படி எழுதினா மட்டும்தான் அவருக்கு தெரியும். இந்த ஃபார்மேட்ல இருந்தால் இது அவ்வளோதான் அவருக்கு தெரியும். ஒரு ஒன்றுமே அவருக்கு தெரியாது. ஸோ அதால வந்து நாங்கள் கிராமர் பிளே ஆடுனா அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளே அது. ஓகே, அப்போ நாங்கள் சிண்டெக்ஸ் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த ரெண்டாவது இருக்கிறது வெக்காபுலரி மாதிரி. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கீவேர்ட்ஸ் வந்து நாங்கள் இதை பிரிண்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஈஸிக்கு நான் என்ன செய்யலாது? கிவ் வந்து யூஸ் பண்ணிடலாம். அது என்ன செய்யும்? எனக்கு தான் தரும் பாருங்க. தான் தரும் பாருங்க. ஸோ கீவேர்ட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் வந்து நாங்கள் சரியாக யூஸ் பண்ணணும். பிள்ளைங்க கீவேர்ட்ஸ் வந்து சரியாக யூஸ் பண்ணணும். அப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்ததாக படிக்க போகிற கீவேர்டு என்று கேட்டால் இன்புட்ன்ற கீவேர்ட். அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். யுவர் நேம் எடுப்போம். அந்த வேரியபிள் யுவர் நேம் எடுப்போம். ஸோ யுவர் நேம் ஈக்குவல் டு நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறேன். யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ற அந்த கீவேர்டு என்னன்னு கேட்டா இன்புட். ஓகே, இன்புட்ன்ற கீவேர்டு. அப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்யலாம்னு கேட்டா ப்ராம்ப்ட்டை வந்து எழுதலாம். ப்ராம்ப்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யூசருக்கு வந்து நான் இப்போ யூசர்கிட்ட இன்புட் கேட்க போறேன். நான் இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணி காட்டுறேன். வந்து நீங்க நீங்க வந்து கிளாஸ் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் இதை ரன் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யுது? இதில் வந்து ஏதோ ஒன்று கேட்குது. அப்போ உங்களுக்கு தெரியும், நான் நேம் தான் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நேம் தான் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு புது யூசருக்கு தெரியுமா? அது புது யூசருக்கு அது தெரியுமா? தெரிய வாய்ப்பு. அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்டா, புது யூசருக்கு ஒரு அளவு யூஸ் பண்ணிக்கல, என்ன இன்புட் கொடுக்கணும் மட்டும் தான் அதுக்கு நான் சொல்லுவேன். அதுதான் நான் என்ன சொல்லுவேன்? ப்ராம்ப்ட்னு சொல்லுவேன். அப்போ நான் என்ன சொல்றேன்? என்டர் யுவர் நேம் அடிச்சு போடுறேன். என்டர் யுவர் நேம் அடிச்சு போடுறேன். அடிச்சு போட்டு நான் என்ன செய்யறேன்? இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ண அவங்களுக்கு என்ன செய்யுது? கேட்குது. நான் இதில் என்ன செய்யறேன்? உதாரணத்துக்கு ராஜான்னு அடிக்கிறேன். அடிச்சு போட்டு என்டர் கொடுத்தா என்ன செய்யும்? உங்களுக்கு அந்த இன்புட்டை வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிட்டாரா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? ஸ்டோர் பண்ணிட்டாரா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் நான் என்ன செய்யணும்? செக் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? செக் பண்ணி பார்ப்போமா? அப்போ நான் என்ன செய்யணும்? புதுசாக கோட் பேஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் என்ன செய்யறேன்? பிரிண்ட் பண்ணி பார்க்க பிரிண்ட் ஹலோ கமா போட்டு இங்கே வந்து நாங்கள் 2 ஸ்ட்ரிங் வந்து எழுதிக்கல. ஒரு ஸ்ட்ரிங் ஹலோ இருக்குது. இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இது ஒரு ஆட் பண்ணி எழுத போகிறோம். உதாரணத்துக்கு என்னது? ஹலோவோட ஹாய் எழுத போகிறோம். பக்கத்தில் கமா போட்டு எழுதினோம்னா பக்கத்தில் கமா போட்டு எழுதினோம்னா என்ன செய்யும்? 2 வேர்டும் சேர்ந்து ஒரே வேர்டாக எங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணி இந்த ஹாய்க்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? யுவர் நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். யுவர் நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு என்னது? இந்த வேரியபிள்ன்றது என்னது? நீங்கள் என்ன சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர். அப்போ நான் என்ன செய்யறேன்? இந்த இடத்துல ஹலோக்கு பக்கத்துல ஒரு கண்டெய்னரை வந்து போட்டுட்டேன். அப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும்? அந்த கண்டெய்னருக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். அந்த வேல்யூ என்ன செய்யும்? இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண தானே பார்ப்போம். ஜஸ்ட் ரன் பண்றேன். என்ன வருது? ஹலோ ராஜான்னு வருது. அதாவது நான் கொடுத்த அந்த இன்புட் என்ன செய்துட்டேன்? இவர் எடுத்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டார். இவர் எடுத்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டார். அவங்களால என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன விளங்கி இருக்குது? இந்த இன்புட் ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த இன்புட் கீவேர்டு யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம்? யூசர்கிட்ட இந்த இன்புட்டை வாங்கலாம். அது வாங்குற இன்புட் என்ன செய்யலாம்? ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சு போட்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இதை நீங்க இப்ப இந்த யூபிட்டர் நோட்புக் ப்ரௌசர்ல செய்றீங்கன்னா
இப்படி செய்ய சம்டைம் இது ஒர்க் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு யுவர் நேம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், திருப்ப செய்து காட்டுறேன். இந்த இது சம்டைம் இதில் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து கஷ்டப்பட போகிறாங்க, செய்து காட்டுறேன். இது வந்து என்ன செய்யறேன், என்டர் யுவர் நேம் அடிக்கிறேன். அடிச்சு போட்டு நான் என்ன செய்யறேன், இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது, கண்ட்ரோல் என்ட்ரு மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே, கண்ட்ரோல் என்ட்ரு மட்டும்தான் ரன் ஆகும். ஒரு கிளம்ப இந்த முக்கோணத்தை அமைத்த தேவையில்லை. இதுலேயும் அப்படித்தான், இந்த முக்கோணத்தை அமைத்த தேவையில்லை. கண்ட்ரோலோட என்டர், கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர். இதை நான் என்ன செய்யறேன், ராஜான்னு டைப் பண்ணிக்கொள்றேன். என்னது நேம் வந்து வாங்கிட்டு நான் இப்போ என்ன செய்யறேன், புதுசாக இன்னொரு கோட் பேஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஸ்ட்ரிங் பண்ண போகிறேன், ஹலோ வழக்கம் போல முதல் போட்ட மாட்டாங்க அப்படிங்க. கமா போட்டுட்டு இந்த இடத்துல என்ன செய்யறேன், யுவர் நேம் பிரிண்ட் பண்ணுறேன். யுவர் நேம் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போமா. என்ன வருது, எனக்கு ஏதோ இந்த மாதிரி ஏதோ வித்தியாசம் வருது பாருங்க. இந்த மாதிரி வித்தியாசம் வருது பாருங்க. பைரோயிட் ஃபியூச்சர் ஃபினிஷ்ட் ரிசல்ட் இது ஒன்றுலாம் வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த யூபிட்டர் நோட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த இன்புட்டை கால் பண்ணிக்க அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணுங்க. இந்த அவைட் என்ன சொல்லி நான் பின்னால் கால் பேக் படிக்க சொல்கிறேன். கால் பேக்கை பற்றி சொல்லிட்டேன். இப்போதைக்கு என்னது, இந்த அவைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே நான் அப்படி யூஸ் பண்ண மாதிரி நான் என்ன சொல்கிறேன், பிறகு வந்து பின்னால் சொல்கிறேன். ஸோ ராஜா அடிச்சாச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன செய்யும், அவுட்புட் சரியாக வரும். அவுட்புட் சரியாக வரும். இந்த யூபிட்டர் நோட்புக்கில் மட்டும் நீங்கள் இந்த அவைட்ன்றதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒர்க் ஆகாட்டி, ஒர்க் ஆனால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகாட்டி அவைட்ன்றதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ஏன்னு சொல்லி நாங்கள் பின்னால் பார்ப்போம். சரி, இப்போ இங்கே வருவோம், திருப்பி இங்கே வருவோம். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், வேரியபிள் பார்த்துருக்கோம், டேட்டா டைப் பார்த்துருக்கோம், பிரிண்ட் பண்ண தெரியும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி வந்து யூசர்கிட்ட இன்புட் வாங்க தெரியும். இது டவுட் இருக்கா யாருக்காவது, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா, இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்காங்க, இவ்வளோ நேரம் பார்த்தது டவுட் இருக்கா இருக்காது, இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது டவுட் இருக்கா இருக்காது, யாருக்கு டவுட் இருக்கு, யாருக்கு டவுட் இருக்கு. நாங்கள் இதில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் நீங்கள் படிக்கல, அதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்பீடாக தான் சொல்லி கொண்டு போகிறேன். யாருக்கும் விளங்காமல் இருந்தால் நான் திருப்ப சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். நம்ம எல்லாரும் படிக்க தான் வந்திருப்பீங்க. ஸோ யாருக்கும் விளங்காட்டி திருப்ப சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. யாரும் விளங்காட்டி கேளுங்க, டவுட் இருந்திருக்காது யாருக்காவது. ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் இப்போ இதில் படித்த, இப்போ நான் இதில் 3 விஷயம் சொல்லி தந்துட்டேன். இந்த 3க்கு வந்து நாங்கள் ஒரே நாளில் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டோம். இந்த அடுத்து நான் இஃப் க்ளோஸும் படிப்பிக்க போகிறேன். இப்போயே பேசிக்காக வந்து நான் இந்த வேரியபிள் இதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் எடுப்பேன். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்கு வந்து தனி இன்னொரு கிளாஸ் எடுப்பேன். ஆனால் இங்கே வந்து நான் இப்போ அப்படி படிப்பிக்கல. என்னென்னா வந்து நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது ஏஏ மாடல்ஸ் தான். நான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா தரதுக்காக தான் இதை சொல்லி கொண்டிருக்கேன். ஸோ யாருக்கும் விளங்காமல் இருந்தால் கேட்கலாம், கேட்டால் திருப்பி சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா, விளங்காமல் இருக்கா, எல்லாரும் ஓகே கிளியரா? ஸோ கிளியர்னு சொல்லுங்க, விளங்கிட்டேன்னு சொல்லுங்க. நான் அடுத்து இருக்க போகிறேன். விளங்கிட்டேன்னு சொல்லுங்க. நீங்கள் இப்போ இதில் நோட் பண்ணி வைக்க போறீங்க. இப்போ இதில் நோட் பண்ணி வைக்க போறீங்கன்னா இங்கே என்ன செய்யலாம், டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மேல் அம்புக்குறி இருக்கு தானே, இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேலே கீழே அசைச்சு கொள்ளலாம். பாருங்க, மேலே கீழே அசைச்சு கொள்ளலாம். மேலே கொண்டு போயிட்டு இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, டபுள் கிளிக் பண்ணி போட்டு ஐ ஹேவ் என்ன சொல்லலாம், டிக்ளேர் சம் வேரியபிள்ஸ், டிக்ளேர் சம் வேரியபிள்ஸ் அண்ட் இனிஷியலைஸ் என்ன சொல்லணும். அது என்ன டிக்ளேர் இனிஷியலைஸ்ட் சொல்லலை, நம்ம சொல்லாத புது விஷயமா இருக்கு யோசிக்கிறீங்களா? என்ன விஷயம்னு கேட்டால், டிக்ளேர்ன்றது ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து இப்படி ஒரு வேரியபிள் இருக்குன்றது ப்ரோக்ராமுக்கு டிக்ளேர் பண்ணுறோம், சொல்கிறோம். ஸோ அதான் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், அதுக்கு இப்போ ஒரு வேல்யூ வந்து என்ன செய்கிறோம், ஸ்டார்ட்ல இனிஷியலாகவே கொடுக்குறோம். அதுதான் என்ன சொல்கிறோம், இனிஷியலைஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறோம், இனிஷியலைஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி நான் இனிஷியலாக கொடுக்காம இந்த இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னது, ஹைட்ன்ற ஒரு வேரியபிளை வச்சிருக்கேன். வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், இதை வந்து நான் என்ன செய்கிறேன், சிம்பிளாக இப்போதைக்கு நான் என்ன 0 வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன், கீழே வந்துட்டு எங்கே இடத்த வச்சு இந்த ஹைட்டை திருப்பி நான் என்ன செய்யலாம், அசைன் பண்ணிக்கொள்ளலாம். ஹைட் ஈக்குவல் டு 102 போட்டுக்கொள்ளணும். போட்டு என்ன செய்யறேன், இப்போ பிரிண்ட் பண்ணி போகணும். பிரிண்ட் ஹைட் கொடுக்கணும், HIGST ஹைட் கொடுத்து நான் என்ன செய்யறேன், இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி நடந்தது. நான் என்ன செய்யறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோலோட என்டர் என்ன வருது, எனக்கு 102 ஆன்சர் வருது. அப்போ இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், அசைன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஸ்டார்ட்லேயே கொடுக்குறத இனிஷியலைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணாடி நடக்கும் பாருங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்றது, ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன செய்யறேன், ஈக்குவல் டு போட்டு 0 போடுறது என்னது, இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் கடைசி எங்கே வந்து செய்திருக்கிறது என்னது, அசைன் பண்ணியிருக்கோம். அது ஏற்கனவே டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன லாங்குவேஜ் படித்தாலும் இது வேறு. இப்போ நீங்கள் என்ன லாங்குவேஜ் படித்தாலும் இது வேறு.
டவுட்ஸ் இருக்கா இதுல உங்களுக்கு? டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கா? எல்லாரும் கிளியர் தானே? ஓகே, ஒரு ஆள் சொல்லிக்கிங்க கிளியர். மற்ற என்ன மாதிரி தெரியல. எல்லாரும் ஓகே, எல்லாரும் கிளியரா? எல்லாரும் கிளியரா? எல்லாரும் ஓகே? ஓகே ஓகே, அப்போ நான் என்ன செய்வோம், அடுத்த இஃப் க்ளோஸுக்கு போவோம். விளங்காம இருந்தால் அப்படியே பார்த்துட்டு இருக்காதீங்க, கேளுங்க. ஓகே, கேளுங்க. ஜஸ்ட் என்னது கேட்கறதுல ஒன்றும் மட்டம் இல்லை. நாங்கள் இப்போ பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் பார்க்க போகிறோம். சரி, நான் என்ன செய்யணும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஓகே, நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் சரி, நோட் பண்ணி போட்டு என்ன செய்யலாம், அடுத்த கோட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யணும், கோட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி போட்டு என்ன செய்யறேன், இதில் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கோட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த இஃப்ன்றது என்ன? பொதுவாக நீங்கள் இங்கிலீஷில் இஃப்ன்றது என்ன? ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால், இருந்தால் அப்படின்னு தான் என்ன சொல்லுவோம், இஃப்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் ரைனிங், என்னது, மழை பெய்தால், மழை பெய்து கொண்டிருந்தால். ஓகே, இஃப் இட் இஸ் ரைனிங் டேக் யூர் அம்பர்லா. மழை பெய்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய கூட எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லையும் இந்த இஃப்ன்றதையும் யூஸ் பண்ணோம்னா, ஏதாவது ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால், ஏதாவது ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்றதுக்காக. ஏதாவது ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்றதுக்காக. ஸோ பேசிக் மேத்ஸ்ன்றதால நான் உங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் சொல்லி தெரியல. ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும் தானே? ஸோ அதில் வந்து அதுக்கு அதிகமாக மெனக்கடையில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், தாராளமாக கேட்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். மை ஏஜென்ட் போகிறோம். மை ஏஜென்ட் போகிறோம். மை ஏஜென்ட் போகிறோம். அதை நான் என்ன செய்கிறேன், ஈக்குவல் டு இன்புட் வந்து வாங்க போகிறோம். யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்க போகிறோம். யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்க போகிறேன். என்னது, என்டர் யுவர் ஏஜ். என்டர் யுவர் ஏஜென்ட் வைப்போமா? ஸோ என்டர் யுவர் ஏஜென்ட் வைப்போமா? வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இப்போ வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க, இந்த இஃப்ன்றதை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இந்த இஃப்ன்றதை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்க, இந்த இஃப்க்கு பக்கத்தில் என்ன செய்யணும், ஒரு கேப் விடும். இஃப்க்கு பதில் ஒரு கேப் விடும். நீங்கள் வேறு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள எழுதுவீங்க, ஜஸ்ட் பைத்தன் தானே. இந்த இஃப்க்கு பதில் ஒரு கேப் விடும். கேப் விட்டு என்ன செய்யணும், ஒருவேளை இந்த மை ஏஜ், இந்த மை ஏஜ், இந்த மை ஏஜ்ன்றது என்னது, ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளுக்குள்ள என்னது, ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆக போகுது. அந்த வேல்யூ என்னது, யூசர் கொடுக்க போகிற வேல்யூவாக இருக்கும். அந்த வேல்யூ வந்து ஒருவேளை ஒருவேளை 18 விட பெரிதாக இருந்தா, 18 விட பெருசா இருந்தா, 18 விட பெருசா இருந்தா எனக்கு என்ன நடக்கணும், பிரிண்ட் யூ கேன் ஓட். யூ கேன் ஓட். இப்போ நான் என்ன சொல்லிட்டோம், நாங்கள் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுக்க போகிறோம். அந்த நம்பர் வந்து 18 விட பெருசா இருந்தா, அந்த ஏஜ் வந்து 18 விட பெருசா இருந்தா என்ன சொல்லணும், யூசருக்கு வந்து யூ கேன் ஓட்ன்ற மெசேஜ் வந்து நான் என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும். அடுத்து நான் என்ன சொல்றேன், அப்படி இல்லாட்டி, அப்படி இல்லாட்டி நடக்கணும். அப்படி இல்லாட்டின்றது நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா எல்ஸ் என்று சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் என்ன சொல்லுவோம், அப்படி இல்லாட்டின்றதை எப்படி சொல்லுவோம், எல்ஸ் என்று சொல்லுவோம். எல்ஸ் அப்படி இல்லாட்டி என்ன நடக்கணும், எனக்கு எல்ஸ் பதில் நான் செய்யறேன், 2 புள்ளி போடுறேன். அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க, இந்த 2 புள்ளி. ஓகே, இது வந்து செமிகோலோன் இல்லை, கோலோன். அதாவது 2 புள்ளி பாருங்க, 2 புள்ளி தான் இருக்கு. அது இன்னொரு குறியீடு இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க எங்கேயாவது இந்த மாதிரி. ஸோ அது இல்லை, அது வந்து செமிகோலோன் சொல்றது. இது வந்து கோலோன். 2 புள்ளி பாருங்க, இது முக்கால் புள்ளி, இது கால் புள்ளி, சம்திங் கால் புள்ளி தான். இது மற்றது என்ன கமா, முக்கால் புள்ளி, மற்றது இது ஒரு பேர் இருக்கு அதுக்கு சந்தை. ஸோ இது வந்து என்னது, கோலோன் சொல்றோம். அப்ப எல்ஸ் அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன செய்யணும், பிரிண்ட் யூ cannot vote. யூ cannot vote. யூ cannot vote. ட்ரை பண்ணி பார்ப்போமா, இது ரன் பண்ணி பார்ப்போமா. இதை அப்ப என்ன சொல்லியிருக்கோம், இஃப்ண்டா என்னது, ஏதாவது ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் இது நடக்கும். எல்ஸ்ண்டா என்னது, அப்படி இல்லாட்டி இது நடக்கும். அப்படி இல்லாட்டி இது நடக்கும். ரன் பண்ணி பார்ப்போமா. ஏஜ் கேட்குது, நான் என்ன சொல்றேன், இந்த ஏஜ் வந்து 21 சொல்றேன். ஓகே, 21 சொல்றேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்புட் என்ன வருது, சப்போர்ட். ஓகே, இது ஒரு கேப் கொண்டு வரணும். அது என்ன, இந்த பைத்தானில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று என்ன, நீங்கள் அந்த விடுற ஸ்பேசஸ் எல்லாம் ஒரு பிரச்சனை தரும் உங்களுக்கு. ஓகே, விடுற ஸ்பேசஸ் எல்லாம் பிரச்சனை தரும். இது ரன் பண்ணுவோம். 21 கொடுப்போம், என்ட்ரு கொடுப்போம். எனக்கு என்ன செய்யுது, திருப்பம் 20 தான். நோட் சப்போர்ட்டட் டு எஸ்டிஆர். இப்போ என்ன நடந்துருக்கு கேட்டா, இந்த நம்பரை வந்து இது என்ன செய்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துது, ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துது. அப்போ நான் இது என்ன செய்யணும், ஒரு இன்டீஜரா மாற்றணும். முதல்ல ஒரு இன்டீஜரா மாற்றணும். என்ன சொல்லுதுன்னு பாருங்க, இது என்ன எதிர் வந்திருக்குது, இந்த பெரிது குறியீடு நாட் சப்போர்ட்டட் பிட்வீன் எஸ்டிஆர் அண்ட் இன். எஸ்டிஆர் என்னது, ஸ்ட்ரிங். நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னத்துல பார்த்தினாங்க, டைப்ல பார்த்தினாங்க, டேட்டா டைப்ல பார்த்தினாங்க. அப்போ இந்த எஸ்டிஆருக்கும் இன்ட்டுக்கு முடியல நாங்கள் என்ன செய்யலாது, பெரிது சிறிது போடல. அது நான் ஏற்கனவே சொன்னாங்க, என்னது, ஒரு நம்பர்ல நாங்கள் மெத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம்டா, அது என்னவா இருக்கணும், ஒரு நம்பரா இருக்கணும், ஸ்ட்ரிங்கா இருக்கக்கூடாது. அப்போ என்ன நடந்துன்னு கேட்டேன், நான் அந்த இன்புட் வாங்கினேன் தானே, அந்த இன்புட்டை வந்து இவர் என்ன செய்துட்டார், ஒரு நம்பரா எடுத்துட்டார், ஒரு நம்பரா எடுத்துட்டார். அப்போ நாங்கள் இதை எப்படி நாங்கள் இன்டீஜரா மாற்றுறதுன்னு கேட்டா, சின்ன விஷயம், ஜஸ்ட் இன்டென்ட் போடுங்க, அதுக்குள்ள வந்து இவரை பாஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஸோ இன்டென்ட்ற ஃபங்க்ஷனுக்குள்ள
உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணி விட்டுருங்க. இது நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக விளங்கப்படுத்தணும்னா, இதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று போயிருக்கேன் தனியாக. இதில் நான் என்ன செய்கிறேன், இந்த இன்டென்ற ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன செய்ய போகிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போகிறேன். 23 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போகிறேன். 23 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போகிறேன். 23 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு அதை என்ன செய்ய போகிறேன், ஏ என்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணி போட்டு பார்ப்போம் என்னதுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஏ கொடுத்து பார்ப்போமா, ஜஸ்ட் ரன் பண்ணுவோம், என்னதுன்னு பார்ப்போம். 23 வருது. இப்போ இந்த 23 ஸ்ட்ரிங்கா இல்லை என்ன எங்களுக்கு தெரியாது. செக் பண்ணி பார்ப்போமா, அதை செக் பண்ணி பார்ப்போமா. எப்படி செக் பண்ணி பார்க்கறது, பிரிண்ட் டைப் ஏ, ஏ டைப் என்ன செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ரன் பண்ணுவோம், என்ன வருது, இது ஒரு இன்டீஜர் வருது. ஆனா நாங்கள் கொடுத்தது என்னது, நாங்கள் கொடுத்தது ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த இன்டால என்ன மாத்திரமா இருக்கு, இன்டீஜரா மாத்திரமா இருக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப என்ன தெரியுது, நாங்க கொடுத்த அந்த இன்புட் அவர் வாங்குறது தானே, இந்த அவுட்புட் என்னவா இருக்கு, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்குது. அப்ப அந்த ஸ்ட்ரிங்கை நாங்க என்ன செய்ய போறோம், இன்டீஜரா மாத்த போறோம். என்ன செய்யணும், அது ரிட்டர்ன் பண்ற அந்த வேல்யூவை இந்த இன்டென்ற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிட்டாலே காணுமே, காணுமே. அப்ப நாங்க என்ன செய்யறோம், பாஸ் பண்றோம். இப்ப ரன் பண்றோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுல என்ன வருது, ஏஜ் கேட்டது நான் 22 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். என்ன வருது, யூ கேன் vote வருது. யூ கேன் vote அதாவது என்னது, எனக்கு 18 வயசோட கூட வேற இருந்தா என்னால vote பண்ணேது. 18 வயசோட குறையா இருந்தா 13 இருந்தா என்ன செய்யும் பாப்போமா, என்ட்ரு கொடுப்போம். யூ கேனாட் vote, எங்களால vote பண்ண இயலாதுன்னு சொல்லுது. விளங்கிட்டு அப்ப இதுதான் இஃப் கண்டிஷன். விளங்கிட்ட டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது, யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா, டவுட் இருந்தா கேட்கலாம். யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா, யாருக்கா டவுட் எதுவும் இருக்கா. ஸோ இதே மாதிரி எல்லி ஃபண்ட் ஒன்று இருக்கு, அதையும் வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோம், 21 வயசுக்கு மேல இருந்தால் தான் ஓட் பண்ணலாம் இருக்குமா, 21 வயசுக்கு மேல இருந்தால் தான் ஓட் பண்ணலாம், அப்படி அதான் உண்மை எனக்கு தெரியாது. ஜஸ்ட் எங்களுடைய ப்ரோக்ராமுக்காக நான் அவ்வளோதான். அடுத்து நான் என்ன சொல்றேன், 18 வயசுக்கு மேல இருந்தா நாங்க என்ன செய்யலாம், இது நாங்கள் வேறு ஏதாவது போட்டு பாருங்க. இதே நாங்கள் குழப்போம், புதுசாக ஒரு ரெண்டு போடணும் ஏன்னா. ஸோ புதுசாக ஒரு கோட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கோடில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மார்க்ஸ், அப்படி மார்க்ஸ் வாங்குவோமா, மார்க்ஸ் ஈக்குவல் டு வழக்கம் போல இது ஒரு இன்டிஜரா வராதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், இந்த இன்டிஜருக்கே பாஸ் பண்ணுறோம். இந்த இன்புட்டை இன்டிஜருக்கே பாஸ் பண்ணுறோம். என்னென்ன பாஸ் பண்ணுவோம், என்டர் யுவர் மார்க்ஸ் வந்து போடுறோம். என்டர் யுவர் மார்க்ஸ் வந்து போடுறோம். சரி போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும், இப்போ மார்க்ஸ் வந்து வாங்கும், அது எங்களுக்கு தெரியும். இஃப் ஒருவேளை இந்த மார்க்ஸ்ன்றது 75 விட பெருசா இருந்தா, 75 விட பெருசா இருந்தா எனக்கு என்ன செய்யணும், 75 பெரிதா அல்லது சமனா இருந்தா காணும். பெரிதா அல்லது சமனா இருந்தா, பெரிதா அல்லது சமன்ன்றது நாங்கள் இங்கே என்ன செய்வோம், பழமையா மேட்ச்ல கீழே ஒரு கோடு போடுறோம். நான் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இப்படி போடுவோம், பக்கத்துல போடுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியாதவர்களுக்காக சொல்றேன். ஓகே, அடுத்து நான் என்ன செய்யறேன், இந்த மாதிரி 75 விட கூட இருந்தா எனக்கு என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணணும். யூ கோட் அணி, யூ கோட், யூ கோட் அண்ட் அதே மாதிரி ஒருவேளை 75 விட கூட இல்லை, 75 கூட இல்லை, அப்படி இல்லாட்டி இல்லாட்டி ஆனா எனக்கு வந்து என்னது, இல்லாட்டின்றதை தாண்டி 65க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணணும். 75க்கு மேல இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிட்டது. நான் உதாரணத்துக்கு இன்னும் போட்டுக்கிறேன், நான் கீழே விப் போடுறேன், போட்டு மார்க்ஸ் பெரிது அல்லது சமன் 65 இருந்தா பிரிண்ட். இது ஒரு பிழையான அப்ரோச், நான் உங்களுக்கு ஏன்னு சொல்றேன். இந்த பிழை விட்டு காட்டினா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிள்ளைகளை விடலாம் சொல்லிக்கலாம். சொல்லி கொட்டு பி கொடுப்போம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் மட்டும் என்ன செய்யறேன், இதை 67 கொடுக்கணும். கொடுத்தா எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுடைய கமெண்ட் படி எங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும், யூ கோட் பி என்று வரணும். ஆனா யூ கோட் பி தான் ஆன்சர் வருமானு கேட்டா இல்லை, சாரி, யூ கோட் பி தான் வருது. ஆனா உண்மையா என்ன வரணும், உங்களுக்கு ரெண்டுமே வரணும். சாரி, நான் இப்போ 67 போட்டேன், என்ன ரன் பண்றேன். மட்டும் என்ன செய்யறேன், 77 போடுறேன். 77 போடுறேன். 77 போட்டால் கமெண்ட் சென்ஸ் படி எனக்கு என்ன தெரியும், யூ கோட் ஏ வந்து ஆன்சர் வரணும். ஆனா ஏ தான் அதான் ஆன்சர் வருமானு கேட்டா இல்லை, எங்களுக்கு வந்து போத் ரெண்டுமே வரும். பாருங்க, ரெண்டுமே வரும். ஆனா எங்களுக்கு தெரியும் 72 பியா, 72 பி இல்லை, ஏ மட்டும்தான் வரணும், பி வராது. அப்போ 75 விட கூடவா இருந்தா ஏ வரணும். ஆனா 75 விட குறைவா இருந்து 65 விட கூடவா இருந்தா தான் என்ன வரணும், பி வரணும். ஆனா இது வந்து என்னது, 75 விடவும் கூட 65 விடவும் கூட, அப்ப என்ன செய்யுது, ரெண்டையும் தந்துட்டு எங்களுக்கு அப்படி வரணுமா, வரக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், ஒரு 75 விட கூட இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி இருந்தா ஏ கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும், அடுத்த கண்டிஷனை செக் பண்ணணும். அப்ப என்னது, எல் இஃப் போடுவோம். எல் இஃப் என்னது, எல்ஸ் இஃப் நாங்க என்ன செய்யறோம், சேர்த்து எல் இஃப் எழுதி கொள்றோம். பெரும்பாலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்ஸ் இஃப் இருக்குது, ஆனா பைத்தான்ல எல் இஃப் இருக்குது. ஓகே, பைத்தான்ல எல் இஃப் இருக்குது. நீங்க ஜாவா எடுத்தீங்கன்னா, C# எடுத்தீங்கன்னா எல்ஸ் இஃப் வரும். எல்ஸ் கெட் டிஃபர், ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்தோம்னா அப்படித்தான் வரும். ஆனா இங்க என்ன வருது, எல் இஃப் வரும். நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல் இஃப். ஓகே, என்ன எல்ஸையும் இஃபையும் சேர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ண,
இது ட்ரூவா இருந்தா ஏ கொடுக்கும். அப்படி இல்லாட்டி அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். அப்படி இருந்தா கண்டிஷன் செக் பண்ணாது, இல்லாட்டி மட்டும் தான் செக் பண்ணும். மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 65 விட பெருசா இருந்தா, 65 விட பெரிதா அல்லது சமனாக இருந்தால் என்ன வரணும் எனக்கு? டைம் ஆகுது, நான் நிப்பாட்டுறேன். என்னென்னா இதை சொல்லிப்பட நிப்பாட்டன். ஓகே, சொல்லிப்பட நிப்பாட்டன் கிளியோ ஆயிடாது. ஏனென்றா நான் அடுத்த கிளாஸ் இருக்கு எனக்கு. ஓகே, பிரிண்ட் யூ கட் பி என்று கொடுக்கும். சரி, கொடுத்து நான் என்ன செய்யறேன்? இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு என்ன செய்யறேன்? முதல் கொடுத்த மாதிரி 77 கொடுக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்? ஏ வரணும், பி வரக்கூடாது. செக் பண்ணுவோமா? ஓகே, ஏ வருது, பி வரையல. அப்ப நாங்க எடுத்த இந்த முடிவு சரியா இல்லையா? சரியா இருக்குது. அப்ப அதே மாதிரி நான் என்ன செய்யணும்? அடுத்தது இன்னொரு ரிலீஃப் போடலாம். நான் இதை ஃபுல்லாக செய்து தான் போகிறேன். ஸோ டோன்ட் வரி. மார்க்ஸ் 45 விட கூட வரலாம். 45 விட கூட வரலாம். என்ன சொல்றேன்? நாங்க பிரிண்ட் பண்ணலாம். யூ கோட் சி ஸ்பீடாக யூ கோட் சி. நான் 2 புள்ளி போடுறேன். இது நீங்கள் கவனிச்சு கொள்ளணும். இந்த கண்டிஷன் முடியல பாருங்க. இந்த கண்டிஷன் நான் எழுதின பிறகு என்ன செய்யறேன்? ஒரு கோலன் போறேன். நீங்க அந்த கோலனை மிஸ் பண்ணீங்கன்னா எரர் வரும். ஓகே, அந்த கோலனை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கோலன் என்ன அர்த்தம்? இந்த கண்டிஷன் இது வந்து என்னது? இஃப். இது நாங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து என்னது? அதுண்ட அவுட்புட் சொல்லுவோம். அது இப்போ என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருந்தால், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையாக இருந்தால் இது வந்து நடக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருந்தால் இது வந்து நடக்கும். இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும்? நடக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருந்தால் எனக்கு என்ன செய்யணும்? யூ கோட் சி என்று வரும். யூ கோட் சி என்ற நேரம் எரர் எதுவும் வந்தால் சொல்லுங்க எனக்கு. நான் என்ன செய்யறேன்? இந்த இடத்துல ஒரு 50 கொடுக்குறேன். சாரி, ஒரு 50 கொடுக்குறேன். ரன் பண்றேன். எனக்கு என்ன வருது? யூ கோட் சி என்று வருது. அப்ப இது ஒன்றுமே இல்லாட்டி, இது ஒன்றுமே இல்லாட்டி, ஸோ இது ஒன்றுமே இல்லாட்டி அடுத்த இன்னொரு ஆப்ஷன் கொடுப்போமே. இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 25 கொடுக்கும். 25 கொடுக்கும். 25 இருந்தால் என்னது? எஸ் பர்சன்ட் சொல்லுவோம். சும்மா ஜஸ்ட் சொல்லுவோம் அந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதில் உண்மையான தெரியுது. ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, யூ கோட் எஸ் அப்படி சொல்லுவோம். இது எனக்கு தெரியும் தானே. சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை. அப்படி இது ஒன்றுமே இல்லாட்டி, இது ஒன்றுமே இல்லாட்டி எனக்கு என்ன செய்யணும்? ஃபெயில் என்று வரணும். இப்போ இது ஒன்றுமே இல்லாட்டின்றது எப்படி சொல்றது? அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்டா? திருப்ப எல்ஸ் என்றதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். திருப்ப எல்ஸ் என்றதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். எல்ஸ் என்றதை யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம்? எல்ஸ் ஒன்றுமே இல்லாட்டி. எல்ஸ் என்ற எல்ஸுக்கு வந்து கண்டிஷன் எழுதணுமா? எல்ஸுக்கு கண்டிஷன் எழுத தேவையில்லை. ஏனென்றால் எல்ஸ் என்றதே ஒரு கண்டிஷன் தான். இது ஒன்றுமே இல்லாத கண்டிஷன். இது ஒன்றுமே இல்லாட்டி என்றதான் எல்ஸ் என்ற அர்த்தம். அப்போ இது ஒன்றுமே இல்லாட்டின்னு சொன்னா அப்புறம் நாங்கள் ஒரு கண்டிஷன் எழுத வேண்டிய தேவையில்லை தானே. ஸோ பிரிண்ட் பண்ண போறோம். என்னது? யூ ஃபெயில். யூ ஃபெயில். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஜஸ்ட் ரன் பண்றேன். எனக்கு ஒரு 10 மார்க்ஸ் வைப்போம். ரன் பண்ணுவோம். யூ ஃபெயில் என்று வருதா இல்லையா? ஸோ இப்படி தானுங்களே இஃப் க்ளோஸ்ன்றது ஒர்க் ஆகும். டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்கும் டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து கோட்ஸ் எழுதிக்க தேவைப்படும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்காக ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். நாங்கள் இதை வச்சு வெப் டெவலப்மெண்ட் செய்ய போகிறது இல்லை. நாங்கள் செய்ய போகிறது மாடல்ஸ் பில்ட் பண்ணுறது. எங்களுக்கு பேசிக்காக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம் இருக்கிறத தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். எல்லாமே டவுட்ஸ் எதுவும் இருக்கா யாருக்காவது? இதில் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா யாருக்காவது? டவுட்ஸ் வந்தால் கேட்கலாம். ஓகே, எல்லாம் கிளியர் தானே? ஸோ இதில் வந்து கிளாஸை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த சாட்டர்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.